சரி, இது என்ன 1000 ரெக்கார்ட் ஆகாச என்ன மாதிரி ரெக்கார்ட் போடுறியா? ம், சரிடா, ஓகே. ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா, இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம்டா. அது இது வேற இதுல ஆகாஷ் கிளியர் பண்ண ஆகாஷ் வந்து லிங்க வந்து குரூப்ல போட்டு விடுறான், வீடியோ லிங்க். இப்ப பாப்பம். மேக்னெட்டிக் ஃபீல்ட கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் பார்க்க கிடக்கு, அதை பார்த்துட்டு இமேஜ் தியரி, இந்த சார் பண்ணுவேன் அதுவும் அதுக்குள்ள சம்மந்தப்படுது. அப்ப அதுவும் கொஞ்சம் பார்த்துட்டு அங்க அடுத்ததுக்கு போவோம். வேவன் ப்ரொபகேஷனுக்கு நாங்க இப்படி மெட்டீரியல் சில மெட்டீரியல்ஸ் வந்து என்ன செய்ய முடியாது எக்ஸ்டர்னலா. என்னன்னு சொல்றாங்க, மேக்னெட்டிக் மெட்டீரியல் சொல்றாங்க. ஃபெரோ ஃபெரோ மெக்கானிக் மெட்டீரியல் என்னடா? இப்ப உம், ஒரு இது மெட்டீரியல் வைங்க, அதுல வந்து அந்த அமைப்பு காரணமா நீங்க எக்ஸ்டர்னலா இது கொடுக்கும் போது ஏதாவது எக்ஸ்டர்னலா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்கும் போதோ, இல்லாட்டி அந்த அழுத்தங்கள் மாறும் போதெல்லாம் சரி, இதெல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து தூண்டும் தானே மின்னோட்டும் போது. மெட்டீரியலும் ஒரு சில மேக்னெட்டிக் ஃபீல்டா தூண்டும். அப்படியான மெட்டீரியல் தான் என்னன்னு சொல்றாங்கடா, ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்னு சொல்றாங்க. சரியா, அப்ப அதுக்கு எக்ஸ்டர்னலா வழங்குறதோட ஒரு இன்டர்னலா வழங்குறதை, அதாவது அந்த மெட்டீரியல் இன்டர்னலா வழங்குறத கூட்டணும். இது எக்ஸாம் என்னத்த சொல்லுவாங்கடா, மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னெட்டிக் சாரி மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி. சரியா, அப்ப மியூ நாட் அப்ப இதுக்கு பொதுவெடுத்தீங்கன்னா ஹெச் இன்டு எக்ஸ் எம் இங்கு மியூ நாட் இன்டு இப்படி மியூ நாட் இல்ல சாரி ஹெச் ஹெச் சாரி சாரி ஹெச் வெக்டரை பொதுவெடுத்தீங்கன்னா என்ன, மியூ நாட் ஹெச் பொதுவெடுத்தீங்கன்னா ஒன்று பிளஸ் எக்ஸ் எம்மிங்கு மியூ நாட் வரும். இதான கூட என்ன சார்பு அந்த இது கேமா, அதாவது ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ்ல தங்கி இருக்கு. ஒரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு ஒன்றா இருக்கும். பெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலா இருந்தா அது கட்டாயம் பெரிதொண்டா இருக்கும். சரிதானே? இதுதான் நீங்க கடைசியா படுத்த இது மியூ நாட்ன்றது வெற்றிடத்துல, மியூ ஆர்ன்றது ஒவ்வொரு மெட்டீரியல்ல தங்கி இருக்கும் இன்டு எச். சரியா, இது மட்டும் இருக்கு. இதோட இன்னும் கணக்கு அந்த நோட்ஸ் பாடங்கள் கொஞ்சம் இருக்கு. நோட்ஸ் பாடம் ஒரு சின்ன ஸ்லைட் ஒன்று இருக்கு. அது நீங்க பார்த்து விளங்கிக் கொள்ளுங்க. அது நானும் பெருசா படிக்கல. நோட்ஸ் தானே, நோட்ஸ் நோமலா முதல் நாள் பார்த்துட்டு போலாம். அதற்கு பார்த்து பார்த்துங்க, விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்த இமேஜ் தியரி இருக்கு. இதுல இமேஜ் தியரி நாங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல படிச்ச இமேஜ் தியரி, எலக்ட்ரிக் ஃபீல்ட படிச்ச மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இமேஜ் தியரி இருக்கு. இமேஜ் தியரி என்ன சொல்லுதுன்றா, இது வந்து அவன் மேக்னெட்டிக் ஃபீல்ட வந்து ஒரே ஒரு இதுக்கு மட்டும் தான் இருக்கான். என்னண்டா, ஏஆராவும் அயன் இது ரெண்டுக்கும் இடையில தான் அந்த மேக்னெட்டிக் இதை கரைச்சிருக்கான். இமேஜ் தியரை கரைச்சிருக்கான். எப்படின்டா, இங்க ஒரு கரண்ட் போகுது, இப்படி ஒரு கரண்ட் போகுதுன்னு தந்திருந்தாங்கண்டா அதுக்குரிய இமேஜ்கள் என்ன மாதிரி இருக்குமெண்டாடா, இதுல அயன் சைட்ல ஒரு இமேஜ் தோன்றும். நாங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வந்து டிரெக்ஷன் எதிர்ன்னு பார்த்துனாங்கல்ல, இதுல டிரெக்ஷன் எதிர் இல்லை, அதே டிரெக்ஷனா தான் இருக்கும். அந்த கரண்ட் ஐ டேஷா இருக்கும். அதே மாதிரி திருப்பி இன்னொன்று இதுல தோன்றும், இந்த இமேஜால இதுல ஒன்று இதுக்கு மேலேயே தோன்றும். இந்த மேல நான் கொஞ்சம் மேல போட இல்லாதபடியா நான் சைட்ல போட்டு காட்டுறேன். இது ஐ டபுள் டேஷ் இருக்கும். இது ரெண்டும் ஒரே இடத்த இருக்கும். சரியா, இதுல வந்து அந்த டி மட்டும் சமனா இருக்கும். சரியா, முதல் நாங்க அங்க பார்க்க எலக்ட்ரிக் ஃபீல்ட பார்க்க இதுவும் இதுவும் சமன், எதிர் திசையில டி என்ற தூரத்துல பார்த்தோம். இமேஜ் இதுல வந்து
இரண்டா இப்படி இருக்கும். இப்ப இதோட நிறுவல் தான் இருக்கு. இதுல வந்து பவுண்டரி கண்டிஷன்ஸ் வந்து அதேதான். முதல் மேக்னெட்டிக் சாரி எலக்ட்ரிக் ஃபீல்டு படிச்சிருங்க. எலக்ட்ரிக் இல்ல எங்களுக்கு ஓகே, இவங்களுக்கு சசியாக்களுக்கு ஓகே தாண்டா இருக்கு. ஸ்னேகனுக்கு இந்த மாதிரி எனக்கும் கொஞ்சம் உடைக்க பிரேக் ஆகி அடையா பிரேக் ஆகி தான் வருது. எழுத போறது லேட்டா வருதாடா. ஆஹ் பேச முடிய சிலது பிரேக் ஆகுதுடா. இப்ப என்ன மாதிரி இப்ப இப்போ விளங்குதா ஓகே. கொஞ்சம், இல்லாடி இப்பயும் இப்போ பிரேக் ஆகுது, ஓகே. இல்லாடி திருப்பி சொல்றதா. ஆ சரியா. இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட வந்து நாங்கள் பவுண்டரி கண்டிஷன் என்ன பார்த்துனாங்க. அதாவது எலக்ட்ரிக் இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியோட டான்ஜென்சியல் கூறு வந்து ரெண்டுமே சமனா இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டென்சிட்டியோட நிலைக்குத்து கூறு ரெண்டுமே சமனா இருக்கும். அதுக்கு வந்து கண்டக்ஷன் இது கண்டிஷன் இருக்கு. இதுக்கு என்ன அந்த அந்த ரெண்டு மேற்பரப்புல வந்து அந்த மேற்பரப்பு ரெண்டு இது சந்திக்கிற மேற்பரப்புல வந்து ஒரு ஃப்ரீ சார்ஜ் இருக்கக்கூடாது. சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் பூஜ்ஜியமா இருக்கணும். கியூவி வந்து பூஜ்ஜியமா இருக்கணும். அப்பதான் இது 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 வந்து பொருந்தும். சரி, அதே மாதிரி இங்க வந்து என்ன இருக்குண்டா, இங்க வந்து இமேஜ் தியரிக்கு வந்து அதே அதே பவுண்டரி கண்டிஷன் இருக்கு. பவுண்டரி கண்டிஷன் என்னண்டா, இங்க ஈக்கு பதிலா இங்க எச் வரும். அதே மாதிரி அங்க இதுக்கு பதிலா டென்சிட்டி பதிலா அதுதான் இது என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் டென்சிட்டி. அப்ப அதே தான் என்ன அந்த குறி மட்டும் மாறுமே தவிர எல்லாமே ஒன்று இன்டென்சிட்டி. டான்ஜென்சியல் காம்பனன்ட்க்கு வந்து இன்டென்சிட்டி, செங்குத்துக்கு வந்து டென்சிட்டி. இது கோடு கோடு இப்படின்டா, இது டான்ஜென்சியல், இது அந்த சர்ஃபேஸ் ரெண்டு இதுவும் பாக்குற சர்ஃபேஸ், இது நிலைக்குத்து. சரியா. இப்ப நாங்க இமேஜ் தியரி நிறுவுவோம். இமேஜ் தியரி நிறுவல் இருக்கு. இப்படி முதலாவது வந்து நான் அயன் சைட், அதாவது சாரி ஏஆர் சைட் பார்த்தோம்டா, ஏஆர் சைட்டுக்கு வந்து நாங்க கருதுற இமேஜ் வந்து என்னண்டா, ஓ ஏஆர் சைட் நாங்க ரெண்டு இமேஜை கருதுவோம். ஏஆர் சைட்டை கருதுறது வந்து ஐயும் ஐ டேஷ் என்ற இமேஜும், அயன் சைட்டுக்கு வந்து ஐயும் ஐ டபுள் டேஷும். இதுக்கு வந்து விளக்கம் இருக்குன்னா அந்த அளவுக்கு பார்க்கல. அந்த ஏதோ இது என்ன சொல்றது, இதுக்கு தாண்டி போய்க்கு ஏதோ அந்த கணக்கு விளக்கம் ஏதோ விளக்கம் இருந்துச்சுன்னா விளக்கம் அவாவும் சொல்லல. நீங்க விளக்கம் பாக்குறேன்னா பாக்கலாம், அது நீங்க சும்மா நார்மலா தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா சரி. அப்ப இது ரெண்டு எடுகோல். அப்ப நீ இதுக்கு போவோம், முதல்ல அயன் ஏஆர் சைட் ப்ரூஃபுக்கு போவோம். இப்ப ஏஆர் சைட் ப்ரூஃப்ல இது சரியா இப்படி இருக்க போகுது. இப்படி இருந்துச்சுன்னா இது உள்ள போனுச்சுட்டா பாருங்க, விளக்கை விதி படிப்பா வச்சுட்டீங்கடா, உள்ள இது பெருவிரல் உள்நோக்கி போகுது. அப்ப என்ன, இப்படி ஒரு இவ்வளவு ஒரு தூரம் ஒன்று கருதுனீங்கடா, இது ஒரு எக்ஸ் தூரம் ஒன்று வைக்கிறேன். சரியா, இது டி, இதுவும் டி. இது பெருவிரலை கருதுனீங்க, விளக்கில் பெருவிரல் உள்ள போற மாதிரி கருதுனா எந்த டிரெக்ஷன்ல இருக்கும் பாருங்க, இந்த டிரெக்ஷன்ல இருக்கும். இது பி, சரிதானே. அப்ப இது இது தீட்டான்னு எடுத்தீங்கன்னா இது 90 மைனஸ் தீட்டா, அப்ப இது தீட்டாவா இருக்கும். சரியா. அப்ப நான் என்ன எங்களுக்கு பிக்கு வந்து என்ன கூறு தேவை, வீட நிலைக்குத்து கூறு. சரியா. இப்ப பீட நிலைக்குத்து கூறு காண்றேன். நிலைக்குத்து கூறு என்ன, பி என் ஒன் காண்றேன். என்ன, மியூ நோட் ஐ 4 பை, இந்த டிஸ்டன்ஸ் ஆர்ன்னு எடுக்கிறேன். 4 பை ஆர் வர்க்கம் என்ன கூறு, கொஸ் கூறு. சரியா. இது விளங்கிட்டு தானே. ம். இப்ப இது இப்ப இந்த இதை கருத்து நீங்க என்ன செய்யும், பாருங்க வர வேற ஒரு நான் அப்புறம் எப்படி போக போகுது, அதே எக்ஸுக்கு உள்நோக்கி கருதுனீங்கன்னா என்ன, அது வந்து இந்த திசையில இருக்கு. அது விளங்கிட்டு தானே. உள்நோக்கி பெரிய உள்நோக்கி போற மாதிரி கருதுனா அந்த புள்ளியில என்ன மாதிரி இருக்கும், இந்த திசையில இருக்கு. சரியா. அப்ப இதுல வந்து இது தீட்டாண்டா, இது 90 மைனஸ் தீட்டா, இதுதான் தீட்டாவா இருக்கும். சரிதானே. அப்ப அதுக்கு எழுதினீங்கடா, பாருங்க ரெண்டுமே என்ன ஒரே திசையில இல்ல இருக்கு. இங்க பாருங்க, இது ரெண்டு திசையும் என்ன இந்த திசையில தானே இருக்கு விளைவில். அப்ப பிளஸ் இது ஐ, இது ஐ, இது ஐ டேஷ் தானே, பிளஸ் மியூ நோட்
ஐ டேஷ் 4πr வர்க்கம் cos தீட்டா. அப்ப நான் என்ன vn1க்கு மியூ நாட் cos தீட்டா 4πr வர்க்கத்தை பொதுப்படுத்தமெண்டா ஐ பிளஸ் ஐ டபுள் டேஷ். இதே என்ற முதலாவது. அதே மாதிரி ஹெச்சுக்கு எழுதுவோம். ஹெச் ஹெச்சுக்கு என்ன கொம்பனன் தேவை? இங்க பாருங்க, ஹெச்சுக்கு என்ன கொம்பனன் தேவை? டான்ஜென்சியல் கொம்பனன் தேவை. அப்ப ஹெச் 1t எழுதுறேன். 1t ஏன்னா இதுதானே யார் 1 A2. இதுக்கு நான் இது ஆ ஆ இதுக்கு வந்து எப்சலன் சாரி மியூ நோட்னு எடுக்கிறேன். இதுக்கு மியூ 1 இந்த அனுமதி திறன். சரியா? அனுமதி திறன் அந்த எதுவும் சொல்லுவாங்க, அதுக்கு பேர் இருக்கு, என்னடா பெர்மியபிலிட்டி. சரிதானே? அப்ப HT1 முதல்ல ஐக்கு பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? இங்க இந்த திசையில இருக்கும். ஆனா டான்ஜென்சியல் காம்பனன்ட் அது என்ன? தீட்டாண்டா டான்ஜென்சியல் காம்பனன்ட் இந்த திசை, இந்த வெள்ளையா இருக்கிறத கருதுங்க. வெள்ளையால டான்ஜென்சியல் காம்பனன்ட் தான் என்ன? HT1 கொஸ் தீட்டா. அப்ப அதுக்கு மியூ நோட் வராது. சரி, மியூ நோட் வராது. ஐ இன்டு 4πr வர்க்கம் சைன் தீட்டா. ஏன் மியூ நோட் வரான்னு தெரியும் தானே உங்களுக்கு? பீட்டா சமன் ஹெச் மியூ நாட். சரிதானே? ம் சரிதானே? ஓகே, இது சைன் தீட்டா. அதே மாதிரி இங்க வந்து பாருங்க, அடுத்த இந்த சிவப்புல கருதுனதை பாருங்க. சிவப்புல கருதுனது டான்ஜென்ஷியல் காம்பனன்ட் என்ன வரும்? அதுக்கு இது பாருங்க, வெள்ளையா கருதுனது இந்த திசையில இருக்கும், சிவப்பா கருதுனது இந்த திசையில இருக்கும். அப்ப நான் விளைவுல எந்த திசையில எடுக்கிறேன்டா, நான் சும்மா இந்த திசையில போடுறேன். அப்ப இது என்னவா இருக்கும்? எங்களுக்கு மைனஸா இருக்கும். இங்கால பக்கம் பாருது பிளஸ்ஸா இருக்கும். அப்ப ஐ சாரி ஐ டேஷ் இன்டு சைன் தீட்டா 4πr வர்க்கம். இதுக்கு மாறு தானே, என்ன உங்களுக்கு தெரியும் தானே? இது டி, இது 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 எக்ஸ்ண்டா, இது இது ரெண்டுமே ஆறு சமனா தான் இருக்கும். அப்ப சைன் தீட்டாவின் 4πr வர்க்கத்தை பொதுப்படுத்தப்பட்டா என்ன? ஐ ஐ டேஷ் மைனஸ் ஐஆர் இருக்கு. இது ரெண்டாவது சமன்பாடு. சரியா? அடுத்த இப்ப நான் அயன் சைட்டுக்கு போவேன். இப்படி நீங்கள் இது வந்து யார் சைட்டுக்கு? அடுத்த அயன் சைட். அயன் சைட் இமேஜ் என்னன்னு சொன்னான்? ஐயும் ஐ டபுள் டேஷ். அப்ப நான் முதல்ல இது ஐ என்று எடுக்கிறேன். முதல்ல ஐக்கு மட்டும் பார்க்கிறேன் முதல்ல. சரியா? ஐண்டா என்ன உங்களுக்கு தெரியும்? இது டி, இது இந்த தூரம் எக்ஸ். சரியா? ஐக்கு பாத்தீங்கன்னா என்ன? இதே தான் இங்கால பக்கம் இருக்க போகுது. இங்கால பக்கம் இருந்தீங்கன்னா இதுல நாங்க என்ன என்ன கூற பார்ப்போம்? முதலாவது பிக்கு எழுதுவோம். பாருங்க வரேன். முதலாவது பிக்கு என்ன கூறு வேணும்? நிலைக்குத்துக்கு ஒரு வேணும். பி ஏன் டூ. சரியா? இங்க மியூ நோட் வருமா? இங்க நான் அயன் சைடுக்கு தானே பாக்குறேன். இங்க பாருங்க, அயன் சைடுக்கு தானே பாக்குறேன். அப்ப என்ன? மியூ ஐ. சரியா? மியூ ஐ ஐ இங்கு 4π ஆர் வர்க்கம் என்ன கூறு? என் ஒன்ன்றது தீட்டாண்டா அப்புறம் வர கொஸ் தீட்டா. கொஸ் தீட்டா. சரியா? அடுத்த இப்ப நான் என் ஒன் எடுத்தது இந்த திசையில. அடுத்த இதே இதுல தான் என்ன இருக்க போகுது? ஐ டபுள் டேஷும் இருக்க போகுது. நான் அங்க ஒரே இதுல தான் இருக்கும், உங்களை தெளிவா காட்டுறதுக்காக திருப்பிக்கிறேன். அதே திசையில தான் இருக்க போகுது. அதே இது இந்த கோணம் தான் தீட்டாவா இருக்க போகுது. என்ன? ஐ டபுள் டேஷ் கொஸ் தீட்டாங்க 4πr வர்க்கம். சரியா? அப்ப இதுல நான் மியூ ஐங்கு மியூ ஐ கொஸ் தீட்டா 4πr வர்க்கத்தை பொதுப்படுத்தமெண்டா என்ன? ஐ பிளஸ் ஐ டபுள் டேஷ். சரியா? இது மூன்றாவது சமன்பாடு. இதே மாதிரி நீங்க ஹெச்சுக்கு எழுதலாம். ஹெச்சுக்கு வந்து டான்ஜென்ஷியல் காம்பனன்ட் தேவை. ஹெச்சுக்கு வந்து டான்ஜென்ஷியல் காம்பனன்ட் என்ன? இது வந்து நான் இந்த திசையில கருதுனேன்டா என்ன? இது மைனஸ்ல இருக்கும், இது பிளஸ்ல இருக்கும். அப்ப என்ன? மியூ நான் ஒரே அடியா எழுதுறேன். பொது எடுத்து மியூ ஐ சைன் தீட்டா மியூ வராது 4πr வர்க்கம். இங்க ஐ தான் மைனஸ் திசையில இருக்கும். மைனஸ் திசையில இருந்து பாருங்க, ஐதான் எந்த திசையில இருக்கு? நான் கருதுற திசை இந்த திசை.
ஐ தானே இந்த திசையில வரப்போகுது டான்ஜென்ட் காம்போனன்ட்ஸ். அப்ப இது என்ன நாலாவது சமன்பாடு சரிதானே. இப்ப என்ன மாதிரி ஓகேடா. இப்ப எங்க நிக்குது சவுண்டும் அதை எழுதுறதும் சேமா இருக்கா. ஆ டேய் இப்ப ஆகாஷ் இது வரைக்கும் முழங்கிட்டா ஆகாஷ் நாராஜன் மைக் பண்ணி சொல்லுங்க வேண்டாம். டிலே இருக்குதாண்டா. இவன் நான் சசிக்கும் டிலே இருக்குன்னு சொல்றான். இங்க வந்து பாரு நான் கருதுற திசை இந்த திசை வரன். நான் கருதுற திசை இந்த திசை இல்லோட ஆகாஷ். அது விளங்கிட்டு தானே. இங்க வந்து பாரு இங்க இந்த திசையில பிரிச்சினா இங்க இந்த திசையில வந்துரும். இல்ல ஓ பொருவாரன். ஓகே 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 அந்த மாதிரி போட்டேன். இது ரெண்டுக்கு மைனஸ் வரும். சொல்ற 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 நான் அந்த மாதிரி போட்டேன். இதுவும் மைனஸா தான் இருக்கு. சரிதானே இப்போ ஓகே தானே. சரியா. இப்ப நான் நான் முதல் எழுதினது இது வந்து ஏஆர் சைட்டுக்கு நான் கிராப் பண்ணி கொண்டு வந்து போட்டேன். நான் இதுவும் ஏஆர் சைட்டுக்கு சரியா. இப்ப இதுல டிரெக்ஷனை பார்ப்போம். நான் டிரெக்ஷன் எழுதின டிரெக்ஷன்களை பார்ப்போம். எல்லாமே இங்கால பக்கம் இது கீழ் நோக்கி. இது இங்கால பக்கம் எழுதியிருக்கேன். இது கீழ் நோக்கி எழுதியிருக்கேன். அப்ப நான் இப்ப என்ன BN1 BN2 இது பவுண்டரி கண்டிஷன் படி என்ன சொல்லலாம். BN1 BN2 சமன். BN வந்து என்ன நியூ நோட் கொஸ்தீட்டா 4πr வர்க்கம் I பிளஸ் I டேஷ் சரியா. BN2 என்றது என்ன எனக்கு வந்திருக்கு. BN2 என்றது மியூ நோட் I மியூ நோட் I சரி மியூ I I இதுல I வரும். I கோஸ் தீட்டா இங்கேயும் I பிளஸ் I டபுள் டேஷ் இங்க 4πr வர்க்கம். அப்ப நான் என்ன சொல்லலாம் மியூ நோட் I பிளஸ் I டேஷ் சமன் மியூ I பிளஸ் I டபுள் டேஷ் சரிதானே. இது எங்களோட முடிவு ஒன்றுன்னு வைங்க. இதே மாதிரி நீங்கள் என்ன டான்ஜென்ஷியல் கூறையும் சமப்படுத்தலாம். டான்ஜென்ஷியல் கூறை சமப்படுத்தினீங்கன்னா என்ன வருமெண்டா ரெண்டு ஒரே திசையில தானே இருக்கு. இந்த சைன் வெட்டப்படும். இங்க அப்ப என்ன வரும் மைனஸ் டேஷ் என்னதுக்கு சமனா இருக்கும். ஐ டேஷ் மைனஸ் ஐக்கு சமனா இருக்கும். அப்ப மைனஸ் ஐயும் வெட்டப்படும். ஐ டேஷ் என்ன இருக்கும் உங்களுக்கு மைனஸ் ஐ டபுள் டேஷ் வரும் சரியா. இது உங்களுக்கு தெரியும் தானே. இதுதான் எங்கட ஒரு முடிவா இருக்கும் சரியா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மெயின் முடிவா இருக்கும். இப்ப நான் இதுல எழுவா மாத்துறேன். இந்த 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 சமன்பாடு ஓ ஓ மியூ நோட் வராது. டான்ஜென்ஷியல் கோம்பருக்கு வந்து மியூ இல்ல தானே சரியா. அடுத்த இதுல கொண்டு வந்து போடுறேன். அப்ப மியூ நோட் ஐ அப்படியே இருக்கட்டும். ஐ டேஷுக்கு பதிலா ஐ டேஷுக்கு பதிலா மைனஸ் ஐ டபுள் டேஷ் போடுறேன் சரியா. மியூ ஐ பிளஸ் ஐ டபுள் டேஷ். அப்ப நான் ஐ டபுள் டேஷை பொதுவெடுத்தாண்டா மியூ ஐ பிளஸ் மியூ நோட்டு வரும். இங்கால வந்து ஐய பொதுவெடுத்தனண்டா மியூ ஐ மைனஸ் மியூ நோட்டு வரும் சரியா. இப்ப ஐக்கு வந்து ஐ டபுள் டேஷுக்கு என்ன எழுதலாம். மியூ ஐ மைனஸ் மியூ நோட்டுங்கள் மியூ ஐ பிளஸ் மியூ நோட் ஐ ஐ டபுள் டேஷ் சரியா. அப்ப உனக்கு சாரி சாரி இது ஐ சரியா. அடுத்த ஐ டபுள் டேஷ் சமன் மியூ நோட் திருப்பி எழுதுறேன். மியூ ஐ மைனஸ் மியூ நோட்டுங்கள் மியூ ஐ பிளஸ் மியூ நோட் இன்டு ஐ சமன் மைனஸ் ஐ டேஷ் சரியா. ஐ டேஷுக்கு என்ன எழுதுவீங்க மைனஸ் மடங்கு மியூ ஐ மைனஸ் மியூ நோட்
மியூ ஐ பிளஸ் மியூ நோட். சரியா? இது வந்து என்னவா இருக்கும்? ஐ டேஷா இருக்கும். இந்த முடிவும் தெரிஞ்சு வச்சிருந்தா நல்லா. இப்ப அவன் என்ன சொல்றான்டா, அயன் சைட் அந்த மியூ ஐ இருக்குல்ல, அது வந்து இன்ஃபினிட்டி போகுது. அதாவது என்ன சொல்றான்டா, அதுல மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி நல்ல ஹையா இருக்குன்னு சொல்றான். அப்ப என்ன செய்யலாம் உங்களுக்கு? ஐ டேஷ் சமன் இதை போட்டீங்கடா, என்ன நான் மியூ ஐயால பிரிக்கலாம் தானே, இன்ஃபினிட்டி போகுதுண்டா என்ன செய்யறான்? மைனஸ் ஒன்று மைனஸ் மியூ நோட்டிங்கிள் மியூ ஐ 1 பிளஸ் மியூ நோட்டிங்கிள் மியூ ஐ ஐ. அப்ப ஐ இன்ஃபினிட்டியாக என்ன சொல்லலாம்? ஐ டேஷ் சமன் மைனஸ் ஐ. அப்ப இது வந்து மைனஸ் ஐ டபுள் டேஷ் சமனா இருக்கும். அப்ப என்ன சொல்லலாம்? ஐயும் ஐ டபுள் டேஷும் சமனா இருக்கும், ஐயும் மைனஸ் ஐ டேஷும் சமனா இருக்கும். சரிதானே? இது வந்து இன்ஃபினிட்டிக்கு போனா மட்டும்தான் இந்த முடிவு உண்மை. சரிதானே? இவ்வளவுதான் இமேஜ் தியரி சொல்லுது. இதுல இது விளங்காட்டி கேளுங்க, இல்லாட்டி அங்க அடுத்ததுக்கு போவோம். அஹ் இதுல கேள்வி அப்ளிகேஷன்ஸ் எனக்கு தெரியலடா, நான் பார்க்கல. டேய் ஓண்டா அது நீ மேல படத்துல போடல ரெண்டும் ஒரே டிரெக்ஷன் போட்டு நீ ஓ அப்ப கடைசியா விட வந்து ஆப்போசிட் டிரெக்ஷன் வந்திருக்கு அது மைனஸ்ல. டிரெக்ஷன் இல்லடா, பருமன்டா. சரியோ டிரெக்ஷன் தான். அது என்ன சொல்றது, நீ ஒரே திசை எதிர் திசை என்று கருதுனீண்டா, இது வந்து எந்த திசைக்கு மட்டும், எதுக்கு மட்டும் உண்மைண்டா, இது வந்து இந்த என்ன சொல்றது இன்ஃபினிட்டிக்கு போயிருக்கேன் அந்த நிறுவல் பிரச்சனைக்கு. நான் நிறுவல் பிரச்சனைக்காகத்தான் அது ஒரே திசையில கருதி கொண்டு போனான். அப்படித்தான் அவன் நிறுவினவங்க. ஏன் எதுக்கு அப்படி எல்லாம் போட்டு எனக்கு தெரியல. இப்படிதான் அப்ப நிறுவல் உண்மையாவே வரும். உண்மையாவே மெட்டல் மாதிரி தான் இதுக்கும் பெருமை ஓ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதே மாதிரி மாதிரிதான் தான். இதுக்கும் வரும். ஓ ஓ ஓகே ம் அது அது எதுக்குண்டா எப்ப உண்மைண்டா சிங்கர், அந்த அயன் சைட பெர்மியபிலிட்டி இன்ஃபினிட்டியா இருக்கணும். இல்லாட்டி அங்க மேல சமன்பாட்டுவா மாறுதுதான்டா. இல்ல இல்ல, அது ஐ டேஷுக்கும் ஐ டபுள் டேஷுக்கும் தானே சம்பந்தம் வந்தது. உனக்கு போட்ட இமேஜுக்கு சம்பந்தம் வரலையே. இது ஐ டேஷுக்கும் ஐக்கும் தான் சமன்பாடு. அது ரெண்டும் இமேஜ் தானே. போண்டா ஓ இங்கதானே ஐக்கும் ஐ டேஷுக்கும் சமம். எப்ப இன்ஃபினிட்டி ஆக தானே ஐக்கும் ஐ டேஷுக்கும் சம்பந்தம் வருது. இப்ப வச்சிருக்காரு அந்த அதுல அது ஒரு சமன்பாடு இருக்கு தானே, அது வந்து ஓ மியூ ஐ வந்து அது ஓ ஒன்னே அது இன்ஃபினிட்டி ஆக மட்டும்தான்டா ஐ வந்து ஐ டபுள் டேஷுக்கும் இப்படி இல்ல சமனா இல்ல இருக்கும். இல்லாடி சமனா இருக்கும். இல்ல நான் டிரெக்ஷனை மட்டும் தான் கேட்கிறேன். ஓ சமனா ஓ இருக்குது. ஓகே அது அது ஓண்டா அது டிரெக்ஷன். ஓ டிரெக்ஷன் பொறுவாரன் டிரெக்ஷன் ஐ பொறுவாரன் ஐடா. சோ அதை நீ டிரெக்ஷன் ஒரு சேமா தான் இருக்குமோ. ஓகே ஓகே. ஆனா பருமன் வந்து வித்தியாசப்படும். பருமன் நேரான்னு சொல்லிடாது அப்பைக்கு ஸ்டார்டிங்ல. ஓகே. சரியா? நீ அடுத்தது போகுமா? வேற எதுவும் டவுட் இருக்காடா? என்ன? டேய் ஆகாஷ் என்ன நான் மெசேஜ் போட்டு விளையாடுறேன். சரியா? அடுத்த பிளேன் கடைசி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவோம் விடைக்குள்ள. சரியா? அடுத்த இப்ப நாங்க பார்க்க போறது பிளேன் வேவ்ஸ். சரியா? பிளேன் வேவ்ஸ் என்னண்டாடா, இப்ப நான் 3 dimensional கருதுறேன். சரியா? இப்ப வேவ் வந்து இப்படி 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 இப்ப தொடர்ச்சியா போய் கொண்டிருக்கு. அது என்ன, ஒவ்வொரு இப்ப சிலது வந்து எக்ஸ்ஒய் பிளேன்ல இருக்கும், சிலது எக்ஸ்ஒய் பிளேனுக்கு சமாந்தரமான வேற ஒரு பிளேன்ல இருக்கும். அப்படி இருக்கும். அப்பேக்கு நாங்க என்ன கருதுவோம்டா, ஒரு பிளேன் கருதுவோம். சரியா? அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா நாங்க வேவ் ஃப்ரண்ட்னு சொல்லுவோம். அந்த வேவ் ஃப்ரண்ட் வந்து என்னவா இருக்கும்டாடா, இப்ப இதுல நீ எந்த புள்ளியில எடுத்தாலும் அது வந்து அதுல எக்ஸ் ஒய் கோஆர்டினேட், அது வந்து அதாவது எக்ஸ் ஒய். இப்ப நான் எக்ஸ் ஒய் இது செட்ன்னு எடுத்து இது எக்ஸ் ஒய்ன்னு எடுத்தா அது வந்து எக்ஸ் ஒய்ல டிபெண்ட் பண்ணியிருக்காது, நோட் டிபெண்டா இருக்கும். சரியா? அஹ் அதாவது என்ன சொல்றாங்கடாடா, கன்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட் என்ன பருமன். அதுல பருமன் வந்து
அஹ், அஹ், இதுல இதுல எந்த புள்ளி எடுத்தாலும் அதுல பருமன் வந்து என்னவா இருக்கும்டா சமனா இருக்கும்னு சொல்றான். அப்படியான இதுதான் என்னண்டா வேவ் ஃப்ரண்டா இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு பொறு வரேன், உங்களுக்கு காட்டுறேன். இந்தா இப்படித்தான் இருக்கும். ஒரு வேவ் எடுத்தீங்கடா, ஒரு வேவ் எடுத்தீங்கன்னா பாருங்க, இது ஒரு வேவ் ஃப்ரண்ட், இது ஒரு வேவ் ஃப்ரண்ட். அப்ப என்ன ஒரு வேவ் வந்து நான் ஒரு கொஞ்சம் கணக்கிற வேவ் ஃப்ரண்ட்ஸ் வந்து ஒரு டிரெக்ஷன்ல மூவ் ஆகுற மாதிரி அதெல்லாம் பாருங்க. ஒவ்வொரு டிரெக்ஷன்லையும் ஒவ்வொரு ஒரு வேவ் ஃப்ரண்ட் எடுக்கிறோம் பாருங்க. அப்ப வேவ் ஃப்ரண்ட், வேவ் ஃப்ரண்ட் வந்து ஒரு இடத்த ஒரே இடத்த மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகே. சரியா, அடுத்த அவங்கள பார்ப்போம். ம். இப்ப பிளேன் வேவ் ஈக்குவேஷன் இதுலதான் நாங்க பார்க்க போறோம். இதுதான் நீ ப்ரூஃப். சரி, இது நாங்கள வரும், இதுல கணக்க வகை எல்லாம் இருக்கு, அது கீழே வரும். நான் அதை பார்ப்போம். முதல்ல வந்து பார்ப்போம். XY தங்காதுடா, ஒன்லி அந்த செட் டிரெக்ஷன்ல தான் தங்கும். அது ஆம்பிடியூட் வந்து நீ இப்ப XYக்கு ஒரு சமாந்தரமான பிளேன் கீறினா அந்த அந்த பிளேன்ல இருக்கிற எல்லா ஆம்பிடியூடுமே சமனா தான் இருக்கு. இப்ப இது XYக்கு சமாந்தரமான ஒரு பிளேன் மாதிரி யோசியன். அப்ப இதுல வர எல்லா ஆம்பிடியூட்டும் சமனா இருக்கும். அதுதான் இது. சரியா, அடுத்து நாங்க பார்ப்போம். பிளேன் வேவ் இன் ஃப்ரீ ஸ்பேஸ். ஃப்ரீ ஸ்பேஸ்னா என்ன? அதுல வந்து கண்டக்டிவிட்டியே இருக்காது. இது என்ன கண்டக்டிவிட்டி? அதே மாதிரி ஃப்ரீ ஸ்பேஸ்ல ஏற்றம் என்றது இருக்குமா? இல்ல. அது அப்ப என்ன? நோ ஃப்ரீ சார்ஜ். இதுதான் எங்கட என்ன ஒரு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸை கருதுனீங்கன்னா இது ரெண்டும் முக்கியம். இப்ப நான் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனை ரீகால் பண்றேன். இதான் தேவைப்படும். உங்களுக்கு தெரியும், டைவர்ஜென்ஸ் ஆஃப் இ வந்து என்னதுக்கு சமனா இருக்கும்? வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்சிலன் நோட்டுக்கு சமனா இருக்கும். அதான் என்ன முதலாவது ஈக்குவேஷன். சரியா, அடுத்த ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன? டைவர்ஜென்ஸ் ஆஃப் பி வந்து பூஜ்ஜியமா இருக்கும். சரியா, இது ரெண்டாவது. மூன்றாவது ஈக்குவேஷன் என்ன? கேர்ள் ஆஃப் இ வந்து என்னதுக்கு சமனா இருக்கும்? மைனஸ் டிபி பை டிடிக்கு சமனா இருக்கும். சரியா, அடுத்த கேர்ள் ஆஃப் ஹெச் என்றது என்னவா இருக்கும்? கேர்ள் ஆஃப் ஹெச் என்றது ஜே பிளஸ் டபா டி பை டிடி. இதெல்லாம் எல்லா டேர்ம்ஸும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதானே? இது மேக்னெட்டிக், சரி, மேக்னெட்டிக் ஃபீல்ட் டென்சிட்டி, மேக்னெட்டிக் அடே இப்ப கதைக்கிறான் இல்ல ஃபீல்ட் இப்ப டென்சிட்டி. இது வந்து ஃபீல்ட் டென்சிட்டி. உங்களுக்கு நான் கனெக்ட் பண்ண ஓமன் அடே இடையே கொஞ்சம் கட்டாயிட்டு வந்தது. ஆமா. சரிடா, இப்ப பொறுவாரன். இப்ப எதுல இருந்து கட்டானது? சிம்பிள் சொல்ல பி சொல்ல வருகிறேன் பி இது என்ன? இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் டென்சிட்டி. இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டென்சிட்டி. இது கரண்ட் டென்சிட்டி. இது வந்து மேக்னெட்டிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. இது தெரியும் தானே? இது ரெண்டு உங்களுக்கு தெரியும் தானே? அதோட இன்னும் ரெண்டு ஈக்குவேஷன் தேவை. இது டி சமன் மியூ, சரி, எப்சிலன் நாட் இன்டு இ. அடுத்த பி சமன் மியூ நாட், பி சமன் மியூ நாட் ஹெச். சரியா, இது ரெண்டும் தேவை. சரியா, இப்ப இப்ப வந்து இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 4 ஈக்குவேஷன் இருக்குல்ல, அந்த 4 ஈக்குவேஷனுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? அந்த கண்டிஷன்ஸை அப்ளை பண்ண போறோம். ஃப்ரீ ஸ்பேஸுக்குரிய கண்டிஷன்ஸ், அதாவது ஃப்ரீ ஸ்பேஸுக்குரிய அப்ளை என்ன செய்ய போறோம்?
சரியா? இப்ப ஃப்ரீ ஸ்பேஸ்ல கண்டிஷன் அப்ளை பண்ணா என்ன இருக்கும்? உங்களுக்கு டைவர்ஜென்ஸ் ஆஃப் இ என்னவா இருக்கும்? QE பூஜ்ஜியம், இது பூஜ்ஜியம். அப்ப என்ன டைவர்ஜென்ஸ் ஆஃப் இ என்னவா இருக்கும்? இதெல்லாம் வெக்டர். டைவர்ஜென்ஸ் ஆஃப் இ பூஜ்ஜியம். அதே மாதிரி மற்றதெல்லாம் இது மாறாது, இது மாறாது. இந்த கரண்ட் டென்சிட்டி இது இருக்கല്ലോ, கரண்ட் டென்சிட்டி இதுவும் இதுவும் பூஜ்ஜியமா தான் இருக்கு. சரியா? ஏனெண்டா உங்களுக்கு தெரியும், அது என்ன கரண்ட் டென்சிட்டி பை கரண்ட் டென்சிட்டி ஏட்டம்ல தானே QV வந்து பூஜ்ஜியம், கண்டக்டிவிட்டியும் பூஜ்ஜியம். ஸோ அந்த ஏதோ கண்டக்டிவிட்டியும் இருக்கும், ஜேக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஜே சமன் சிக்மா இ. சிக்மா பூஜ்ஜியமா இருந்தா, சிக்மா பூஜ்ஜியம்னு தெரியும், அப்ப ஜேயும் பூஜ்ஜியம். அப்ப நான் அதுக்கப்புறம் இந்த பியையும் இந்த டியையும் என்னத்துல எழுதுறேன்டா, பிய வந்து ஈ சார்புலையும் டி பிய ஈ சார்புல சரி பிய எச் சார்புலையும் டிய வந்து ஈ சார்புலையும் எழுதுங்க. எப்படி? டைவர்ஜென்ஸ் ஆஃப் இ வந்து என்ன சமன் மைனஸ் டி பை சரி சொல்லுங்க. அப்படி இருந்து இவனுக்கு கலைக்கிற மாதிரி எதிரில ஆகாஷ். இப்ப மாத்திட்டேன். சரி, எதுல இருந்து சொல்லுவோம், எது வரைக்கும் வந்தது? ஆடி அந்த கியூ J0ன்னு சொல்லுது, அதுலயும் தொடங்குற அந்த அதுலயும் சொல்லுது. சரியா? அப்ப இங்க வந்து பாருங்க, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி நான் என்ன இப்ப இங்க இங்க ஈயும் எச்சும் தானே சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப என்ன நான் பிஏ எச் சார்புல எங்களால எழுத. சரியா? அதே மாதிரி டி என்னது உங்களுக்கு இ சார்புல எழுத. சரியா? அப்ப நான் எல்லாத்தையும் மாத்த போறேன். அப்ப அதே மாதிரி அப்ப டபா டி பை டிடி. பிக்கு பதில் என்ன தெரியும் உங்களுக்கு? இந்த பாருங்க, பி சமன் மியூ நோட் ஹெச். அப்ப என்ன மியூ நோட் ஹெச் இங்கு டிடி. சரியா? மியூ நோட் வெளியே வரும், மைனஸ் மியூ நோட் டபா ஹெச் பை டபா டி. அடுத்த கேர்ள் ஆஃப் ஹெச் வந்து என்னவா இருக்கும்? பூஜ்ஜியம் பிளஸ் டி வந்து என்ன எப்சலன் நோட் இன்டு இ. அப்ப எப்சலன் நோட் வெளியே வரும், டபா டபா இ பை டபா டி. சரியா? இப்ப நான் என்னத்தை கண்டுபிடிக்க போறேன்டா, என்ன செய்ய போறேன்டா, இந்த இது இருக்குல்ல, இது கேள் எடுக்க போறேன். எதுக்கு? இதுக்கு கேள் எடுக்க போறேன். சரியா? இதுக்கு கேள் எடுக்க போறேன். அப்ப இதுக்கு கேள் எடுத்தா என்ன? இதுக்கு ஒரு முடிவு வரும். இதுக்கு கேள் எடுத்தா அப்ப என்ன? இதுக்கு இதுக்கு மைனஸ் மியூ நோட் ஹெச்சிங்கு டிடி. சரியா? அப்ப மைனஸ் மியூ நோட்ன்றது வெளியே வரும், கேள் ஹெச் பை டிடி. சரியா? மைனஸ் மியூ நோட் டபா உள்ள இது டபாக்குள்ள இதை கொண்டு போகலாம். அப்ப இது cross product தானே, அது மாதிரி சொல்லிட்டு cross product. அப்ப அப்ப இது உங்களுக்கு தெரியும், இது எங்க பாருங்க இந்த இருக்கு. சரிதானே? அப்ப மைனஸ் மியூ நோட் டபா, திருப்பி அதுக்குள்ள என்ன வரும், டபா இ பை. சரியா? அப்ப மைனஸ்
மியூ நோட். அப்ப இது என்ன? ஆ சாரி சாரி சாரி, எப்சிலன் நோட். எப்சிலன் நோட். இது சரியா? ஓகே. இது வந்து ஒரு முடிவு. இப்ப வந்து உங்களுக்கு உங்களுக்கு டொட் ப்ராடக்ட்ல ஒரு இன்இக்வாலிட்டி படிச்சிருப்பீங்க. என்ன இன்இக்வாலிட்டி என்றா பேர் வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் இன்இக்வாலிட்டி. சரியா? அது என்ன சொல்லுதுண்டா, ஏபிசி மூன்று வெக்டரா இருந்தா இப்படி cross ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா என்னவா இருந்தா பி டாட் பி டாட் ஏ டாட் சி மைனஸ் மைனஸ் சி இன்டு ஏ டாட் பி. சரியா? இப்ப எங்களுக்கு என்ன இதானே தெரியும். என்னது எடுத்துனாங்க இக்கு. அப்ப என்ன பி மாதிரி இருக்கிறது இது இன்டு டாட் இ மைனஸ் வரேன் இ இன்டு. சரியா? அப்ப இது இது உங்களுக்கு தெரியும் என்ன பூஜ்ஜியம். சரியா? இது பூஜ்ஜியம், இது பூஜ்ஜியம். அப்ப இது என்ன தெரியும் ரெண்டு. அப்பா இதோட பொது இது ரெண்டே இருந்தா இது இது என்ன இது வந்து எப்படின்னு படிச்சிருப்பீங்க, லட்டாசியன் ஆப்ரேட்டர். சரியா? அப்ப இது வேணாம் என்ன பூஜ்ஜியம். அப்ப நான் அந்த கண்ட முடிவுல கொண்டு என்னத்தை போடலாம், மைனஸ் இ என்றது என்னதுக்கு சமனா இருக்கும், மைனஸ் மியூ நோட் எப்சிலன் நோட் டபா டி வர்க்கத்துக்கு சமனா இருக்கும். அப்ப என்னவா இருக்கும், சமன் மியூ நோட் எப்சிலன் நோட். சரியா? இப்ப வந்து பாருங்க, இதுல ஒன்று இதுல என்னண்டா, இது டபான்றது என்ன, எக்ஸ் ஒய் செட். அதாவது என்ன ஸ்பேஸ். ஸ்பேஸ் சார்பா தானே மாறல. இப்ப ஸ்பேஸ் சார்பா இந்த இ என்றது எப்படி மாறும்ன்றதை குறிக்குது. சரியா? அப்ப இது என்ன வேரியேஷன் சொல்லலாம், ஸ்பேஷல் வேரியேஷன் சொல்லலாம். சரியா? இது என்ன மாறுது, டைமோட மாறுறது. அப்ப இது என்ன டெம்பரல் வேரியேஷன் சொல்லுவாங்க. பாருங்க இ என்றது என்னத்துல தங்கி இருக்கு, எக்ஸ் ஒய் செட் ஸ்பேஸ்லயும் தங்கி இருக்கு, டைம்லயும் தங்கி இருக்கு. சரியா? ஓகே. உம் இப்ப இது வந்து இதுக்கு மேலுள்ள ஈக்குவேஷனுக்கு வந்து கணக்கு சொல்யூஷன், இதுக்கு வந்து பாசிபிள் சொல்யூஷன்ஸ் வந்து இன்ஃபினிட் சொல்யூஷனா இருக்கும். சரியா? அதுல வந்து நாங்க கருதுறது வந்து சிம்பிள் அண்ட் அதுல வந்து நாங்க கருதுற சொல்யூஷன் வந்து சைனசோடியல் சொல்யூஷனா இருக்கும். அது கீழே பார்ப்போம். சைன் வேவ் அதுகள் சைன் வேவ் கொஸ் வேவ் அதுகளை தான் நாங்க கருதுவோம். இல்லாட்டி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல அந்த காம்ப்ளெக்ஸ்லையும் கருதுவோம், இ டு த பவர் சம்திங். இதுகள் தான் நாங்க இப்போதைக்கு படிக்கிறது. இதை விட கணக்க கேசஸும் இருக்கு. சரியா? அதுக்கு முதல்ல இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இப்ப டிஇஎம் அதாவது என்னன்னா டிரான்ஸ்வர்ஸ் டிரான்ஸ்வர்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். டிரான்ஸ்வர்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அடே இந்த ப்ரூஃப் எதுவும் இந்த மேல உள்ள ப்ரூஃப் அவ்வளவு விளங்கிட்டு தானே அடுத்தது போக. சரி, ஏன்டா வேந்த கேட்க வரேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். சரியா? இது என்னண்டாடா, இது இது இப்ப டிஎம் எப்படி இருந்த வேவுகளை வந்து டிஎம் வேவ்னு சொல்லுவோம்டாடா, எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் அது ஒன்றுக்கொண்டு செங்குத்தா இருந்தா அதுவும் இன்னொன்று டிரெக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் படிப்பீங்க. அது என்னன்னு சொல்றேன். ப்ரொபகேஷன் டிரெக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன்னா நீங்க வேவ் ஃப்ரண்ட் எல்லாம் கருதிருப்பீங்களா, அந்த வேவ் ஃப்ரண்ட் மூவ் ஆகுற டிரெக்ஷன் விளங்கிட்டா. வேவ்ஸ் ஆஃப் ப்ரொபகேஷன் என்றது அந்த நீங்கள் என்ன ஒரு இந்த பாருங்க வரேன் இந்த இதுல வந்து பாருங்க, இதுல வந்து எந்த திசையில மூவ் ஆகுது பாருங்க. இது எந்த திசையில மூவ் ஆகுது, சட் திசையில மூவ் ஆகுது. அப்ப இதுதானே என்ன
ரேட் ஆஃப் ப்ரொபகேஷனா இருக்கும். இது என்ன சட் டிரெக்ஷனா இருக்கும். சரியா? ஓகே, அடுத்த அடுத்த போலரைசேஷன். இப்ப இதெல்லாம் இந்த அங்கால தேவைக்கு இந்த வேர்ட்ஸுகள் எல்லாம் தேவை, அதனாலதான் நான் சொல்றேன். போலரைசேஷன் போலரைசேஷன்ன்றது என்னத்த சொல்லுதுமெண்டா, நாங்க கருதுற மேக்னெட்டிக் ஃபீல்டோ அதாவது ஒரு ஈயோ இல்லாட்டி எச்சோ வந்து எப்படி எந்த டிரெக்ஷன்ல, அதாவது டைம் மாற மாற டைமோட என்ன டிரெக்ஷன்ல மாறுதுண்டு, எந்த டிரெக்ஷன்ல மூவ் ஆகுதுண்டு. தானே? இப்ப டைமோட என்ன சொல்றது, இட் டெல்ஸ் ஹவு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஓர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர்ஸ் இன் அ டிரெக்ஷன் வித் டைம். அதாவது இது டைமோட எப்படி வேறுதுண்டு, டைமோட எப்படி எப்படி வேறுபடுதுன்றது. சரியா? இப்ப 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 உதாரணமா எக்ஸ் இவன் சொல்லி இருந்தது, இப்ப போலரைஸ் எக்ஸ் டிரெக்ஷன் தந்திருந்தாங்கண்டா, இப்ப டைம் மாற மாற இப்ப இது நான் y எக்ஸ் கருதினேன்டா என்னண்டா, எக்ஸ் டிரெக்ஷன்ல போலரைஸ் ஆகி இருந்ததுண்டா என்ன செய்யும்டா, அந்த வேவ்ன்றது மாறி போல் வரேன் டிரெக்ஷனும். சரியா? இதை எக்ஸ் வைக்கிறேன், இது y வைக்கிறேன். அப்படின்னா டைமோட எப்படி மாறுதுன்றது, அதாவது வேவ்ன்றது எக்ஸ் வழியே மட்டும்தான் டைமோட கூடிக்கொண்டு போகும். ஆனா மூவாறு டிரெக்ஷன் வந்து வையா இருக்கும். எக்ஸ் மாற மாற அது என்ன செய்யும், இப்ப நீங்க நார்மலா எடுத்தீங்கன்னா, இப்ப ஒரு ஆள் வந்து ஜம்பிங் ரோப் வந்து ஒரு ஆள் பண்ணி கொண்டிருக்குது, ரோப் அடிச்சு கொண்டிருக்குன்னு வைங்க, அதுக்கு முன்னுக்கு இருந்த ஒரு ஆள், சரியா நேரா இருந்த ஒரு பாக்குற ஒரு ஆள் ரோப் என்ன செய்யும், அப் அண்ட் டவுன் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அப்படி யோசிங்க. அதுதான் இது வேரி செய்யறது. இப்ப நீங்க இங்க இருந்து ஒரு ஆள் பார்க்க போகுதுண்டா, சரியா, இங்க இருந்து ஒரு ஆள் பாக்குதுண்டா, என்ன டிரெக்ஷன்ல மட்டும், இந்த y டிரெக்ஷன்ல எக்ஸ் டிரெக்ஷன்ல மட்டும்தான் மேல கீழே போயிட்டு வர மாதிரி இருக்கு. அப்போ அதான் ரோப் அடிக்கிற ஒரு ஆள் ரோப் அடிக்க போது முன்னுக்கு இருந்து பார்க்கும்போது அப் அண்ட் டிரெக்ஷன்ல மட்டும்தான் ரோப் தெரியுற மாதிரி அங்க அப்பல போயிருக்கும். அடுத்ததுல இதுல வந்திருக்கு. இப்ப நாங்கள் டிரெக்டா பார்க்கும்போது அந்த முன்னுக்கு வரதுன்றது பெருசா தெரியாது. சரியா? அதுதான் அது உதாரணமா சொல்றேன். இப்ப இதுலயே போலரைசேஷன் வந்து 3 விதமா இருக்கு, அது பேருந்து பார்ப்போம். லீனியர், எலிப்டிக். எலிப்டிக் ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் சர்க்குலர். சரி, இந்த 3 போலரைசேஷனும் இருக்கு பின்னுக்கு, அதை நாங்க பின்னுக்கு பார்ப்போம். இப்ப நாங்க ப்ரூவ் பண்ண போறோம் எப்படின்னா, இ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவும் எலக்ட்ரிக் வேவும் மேக்னெட்டிக் வேவும் ஒன்று கொண்டு செங்குத்துண்டு ப்ரூவ் பண்ண போறோம். இதான் நாங்களே என்ன செய்ய போறோம், ப்ரூவ் பண்ண போறோம். ஈஸி ப்ரூஃப் தான். எப்படின்னா, நான் அசியூம் பண்றேன் இ வந்து போலரைஸ் ஆகுது, இ போலரைஸ் இன் எக்ஸ் டிரெக்ஷன். சரியா? அப்படின்னா என்ன, அது வந்து டைமோட இ சமன் இ, அதாவது டைமோட அது வந்து என்ன எக்ஸ் டிரெக்ஷன்ல மட்டும்தான் மாறுது. சரியா? எக்ஸ் டிரெக்ஷனோட மட்டும் மாறுது. அந்த ஜே கேன்றது 0 இருக்கு. சரி, இது நான் அசியூம் பண்ணது. அப்ப என்ன, டி என்றது y டிரெக்ஷன்லையும் 0, z டிரெக்ஷன்லையும் 0. இது உங்களுக்கு தெரியும். சரியா? அடுத்த நான் அசியூம் பண்றேன் இந்த இஎஃப்எக்ஸ் நான் போட்ட ஃபங்க்ஷன் இல்லோ, அது என்னத்துல தங்கி இருக்கிற ஃபங்க்ஷன், இதை கவனிங்க. இஎக்ஸ் என்றது செட்லையும் டீலையும் தங்கி இருந்த ஃபங்க்ஷன். ஏன்னா நாங்க ஒரு பிளேன் ஒன்று கருதினோம்டா என்ன சொன்னான், எக்ஸ் வைல தங்கி இருக்காது, செட்லையும் டீலையும் தான் தங்கி இருக்கும். சரியா? நம்மள ஒரு பிளேன் வேவ் நாங்க கருதுற, இப்ப நாங்க கணிக்கிற ப்ரூஃப் எல்லாமே யூனிஃபார்ம் பிளேன் வேவ் தான். இதான் யூனிஃபார்ம் பிளேன் வேவ்னா அந்த என்ன சொல்றது, எக்ஸ் ஒய் கோஆர்டினேட்ல தங்கி இருக்காது, அது வந்து ஒரு கான்ஸ்டன்டா இருக்கும். அதான் முதல்ல சொன்னேன், அது நான் யூனிஃபார்ம் சொல்லிருக்க மாட்டேன், கான்ஸ்டன்டா இருக்கும்.
சரியா? அது சொல்லியிருப்பேன். எக்ஸ்ஐக்கு பரவலா இருக்கு. முன்னாடி அந்த என்ன சொல்றது, அதுல தங்கி இல்ல எக்ஸ்வைட டிரெக்ஷன். நீ என்னவா எக்ஸ்வைல எந்த டிரெக்ஷன்ல எடுத்தாலும் அது ஒரே பெருமானத்தை தான் காட்டும். இதெல்லாம் ஈஸிக்காக தான் நாங்க அசீவ் பண்ணி தான் செய்யறோம். இதுல இப்போதைக்கு நாங்க படிச்சதுல அவ்வளவுதான். சரியா? அப்ப உனக்கு தெரியும், உனக்கு தெரியும் இது வந்து என்னது சமன், மைனஸ் மியூ நோட் இன்டு டபா ஹெச் பை டபா டி. இது எங்க நீ ஸ்டார்டிங்ல படிச்ச ஈக்குவேஷன், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். சரியா? அப்ப இப்ப நான் இது எப்படி குறிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ ஐ ஐ ஜே கே, டபா ஓவர் டபா எக்ஸ், டபா ஒய், டபா ஓவர் டபா செட். சரியா? இப்ப எனக்கு என்ன, இது மட்டும் தான் இருக்கும். இது பூஜ்ஜியம், இது பூஜ்ஜியம். சரியா? இப்ப இது எடுத்தீங்கன்னா ஐ இன்டு பூஜ்ஜியம், பூஜ்ஜியம் மைனஸ் பூஜ்ஜியம் பிளஸ் ஜே இன்டு இ ஒரு ரெண்டு எக்ஸ் வை கொடுத்து வயிற மாதிரி வரும். சரியா? ஏனண்டா இங்க இப்படி எழுதுற மாதிரி தான் எழுதுவோம். எக்ஸ் இஎக்ஸ். அப்ப இது மைனஸ் 0. அடுத்த கேயும் கே எடுத்தீங்கண்டா கே எடுத்தீங்கண்டா பூஜ்ஜியம். ஆ போண்டா, அப்ப இதுவும் பூஜ்ஜியம் தான் வரும். நான் சொல்றேன், இப்ப நான் இருக்கிற வழியா போறேன், கொஞ்சம் பொறு சொல்றேன், அவசரப்படாது. டபா போண்டா, சாரி 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 சாரி. இது வந்து டபா, இது பூஜ்ஜியம் மைனஸ் டபாவின் இஎக்ஸ வை குறித்து இருக்கும். இது என்ன உங்களுக்கு தெரியும், பூஜ்ஜியம். அப்ப என்ன, ஜே இன்டு டபா இ டு த பவர் எக்ஸ் இன்டு டபா செட்டா இருக்கும். சரியா? இது அதாவது இது டிரெக்ஷன், இது இதா இருக்கும். அப்ப பாருங்க, அப்ப என்ன, உம் இப்ப அப்ப உங்களுக்கு என்ன ஹெச்ல கொம்பன் பொருங்க பாருங்க. இது மாதிரி ஏதோ எடுத்துட்டுலாம். ஓகே, இ அசீம் பண்ணது இ டு த பவர் எக்ஸ் ஜே. வெயிட் 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 வெயிட். அப்ப என்ன ஹெச்ட இதுல நான் பொருவாரன், இதுல எதுவும் மாறி போட்டிருக்கேன்டா. வெயிட் 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 வெயிட். ஓ சரி சரி. அப்ப என்ன இது என்னத்துக்கு சமனா இருக்கும், மைனஸ் மியூ நோட் டாபா ஹெச் அப்போன் டாபா டி. சரியா? அப்ப இப்ப நான் பாக்குறேன் டாபா ஹெச். சரியா? இதான எங்களோட முதலாவது இது. இப்ப நான் ஹெச் எடுக்கிறேன், ஹெச் எக்ஸ் ஐ பிளஸ் ஹெச் ஒய் ஜே பிளஸ் ஹெச் செட் கே இருந்தா. சரியா? ஹெச் டபா எஸ் பை டபா டி என்றது இப்ப இதை சமப்படுத்துறது தானே. இதை சமப்படுத்துனீங்கடா மைனஸ் மியூ நோட் டாபா ஹெச் எக்ஸ். இது வந்து என்னவா இருக்கும், டாபா ஹெச்ங்கு டாபா டி, இது பூஜ்ஜியமா இருக்கும். அப்ப என்ன, ஹெச்ட எக்ஸ் கொம்பனன்ட் பூஜ்ஜியம். எக்ஸ் குறித்த அதாவது டைமோட வந்து என்ன, எக்ஸ் வந்து வேரி ஆகல. இந்த ஹெச்எக்ஸ் கொம்பனன்ட் டைமோட வேரி ஆகல. அதே மாதிரி இதுவும் என்னவா இருக்கும், இது ஹெச் சட்டின் கொம்பனன்ட்டும் என்ன டைமோட வேரிங் ஆகல, டைமோட நோ வேரியேஷன். என்னத்துல வேறுபட போகுது மைனோட் வந்து y டிரெக்ஷன்ல மட்டும் டைமோட வேரியாக போகுது, டைமோட வேரியாக போகுது. அப்ப என்ன ஹெச் வை டைமோட வேரியா என்ன சொன்னான், ஹெச் வந்து போலரைஸ்டின் y டிரெக்ஷன். சரிதானே? ஏன்டா போலரைசேஷன் நான் சொன்னேன் தானே, டைமோட எது வேரி ஆகுதோ அதுதான் போலரைஸ் டிரெக்ஷனா இருக்கும். நான் அசியூம் பண்ணது எக்ஸ் சாரி இ இ வந்து எக்ஸ் டிரெக்ஷன் உண்டு,
அப்ப எங்களுக்கு அச்சீவ் பண்ணி வந்திருந்த எச்ன்றது என்னவா இருக்கும்? y டிரெக்ஷன்ல போலரைஸ் ஆயிருக்கும். அப்ப என்ன ஒன்று கொண்டு போலரைஸ் ஆனது பெர்பெண்டிகுலரா இருக்கு. சரியா? இது விளங்கிட்டா? ஏன்னா ஒன்று எக்ஸ் டிரெக்ஷன்ல இருக்கு, இன்னொன்று y டிரெக்ஷன்ல இருக்கு. நான் இதை அப்புறம் வரேன், வடிவா காட்டுறேன். இந்தா இப்படி இருந்தா இந்த பார், இங்க பார், ஒன்று கொண்டு செங்குத்தா இருக்கும். இந்த இந்த படத்தை பாத்தீங்கன்னா பாருங்க, இப்படி இருக்கு. ஒன்று கொண்டு செங்குத்தா இருக்கும். ஒன்று எக்ஸ் டிரெக்ஷன். இது வந்து இப்ப நீ இதை எக்ஸ் எடுத்து இதை y எடுத்தீங்கன்னா இந்த இ என்ற இந்த சிவப்பு கலர் வேவ் என்ன இருக்கும்? எக்ஸ் டிரெக்ஷன்ல போலரைஸ்ட் ஆகி இருக்கும். இந்த நீல கலர் வேவ் என்றது என்ன? y டிரெக்ஷன்ல போலரைஸ்ட் ஆகி இருக்கு. சரிதானே? இது சைட் சாரி, y என்றது இப்படி இருக்கு. சரிதானே? y டிரெக்ஷன்ல போலரைஸ்ட் ஆகி இருக்கு. அதான் ஒன்று கொண்டு பெர்பெண்டிகுலர். இப்ப நான் ஒன்று கொண்டு பெர்பெண்டிகுலர்ன்றது நிறுவிட்டேன். சரியா? இப்ப வந்து பார்ப்போம். அந்த நான் மூன்று மூன்று வகை பார்த்தேன். ஓகே ரெடி? ஓகே. அது எல்லாம் பூஜ்ஜியம் உண்டு. இப்ப அது வேரி ஆகாது, டைமோட வேரி ஆகாது, பூஜ்ஜியமா வருது. இது மட்டும் தான் டைமோட வேரி ஆகுது. போலரைசேஷன் வந்து ரெண்டு வகை, ரெண்டு தான் பிரதான வகை. ஒன்று லீனியர் போலரைசேஷன். இந்த டேர்மை எல்லாம் விளக்க கேட்டவன் கேட்டவன். அடுத்த சேர்க்குல, சரி சேர்க்குல எலிப்டிக்கல் எலிப்டிக்கல் எலிப்டிக். சரியா? இப்ப முதலாவது லீனியர் போலரைசேஷனை பார்ப்போம். லீனியர் போலரைசேஷன் என்றா நீ எலக்ட்ரிக் ஃபீல்டையோ இல்லாட்டி என்ன சொல்றது மேக்னெட்டிக் ஃபீல்டையோ இருத்தீண்டா அது வந்து டிரெக்ஷன் ஆகிற ஃபுல் டைமும், டிரெக்ஷன் ஆகிற சாரி மூவ் ஆகிற எல்லா டைம்லையும், ஃபுல் டைம்லையும் என்னவா இருக்கும்டா ஒரே டிரெக்ஷன்ல, ஒரே என்ன சொல்றது ஸ்டே இன் ஒரே பிளேன்ல இருக்கும், ஒன் பிளேன்ல இருக்கும். சரியா? உதாரணமா நீ அவன் இதுக்கு உதாரணமா இப்ப நான் எடுக்கிறேன். இப்ப லீனியர் போலரைசேஷனுக்கு பாக்குறேன். சரியா? இது எங்கட எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேவ் வைங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேவ் அது என்ன? அதுக்கு செங்குத்தாத்தான் என்னவா இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேவ் இருக்கும். சரியா? சரி, இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேவ் இருக்கு. இது y டிரெக்ஷன், இது எக்ஸ் டிரெக்ஷன். சரியா? இப்ப இது நீங்கள் முதல்ல நீங்க படிச்சிருப்பீங்க, எக்ஸ் ஒய் டிரெக்ஷன்ல ஈஸியா தெரியும். ஆனா இப்படியும் மூவ் ஆகும். இப்ப நாங்க இதை என்ன சொல்லலாம்டா, இதுட இப்ப இது ஒரு இதுட எக்ஸ் அச்சு வழியான கூட என்ன இருக்கும்? இஎக்ஸ் என்று எடுக்கிறேன். இந்த ஐஎச் வழியான கூட இஒய் என்று எடுக்கிறேன். அதே மாதிரி இந்த எச்சிட இது விளக்கு வழியான கூறு, இது கிடை வழியான கூறு. இப்ப நீங்க வந்து பாருங்க, சரியா? இப்ப இஎக்ஸையும் ஹெச் ஒய்யையும் எடுத்தீங்கன்னா அது எந்த டிரெக்ஷன்ல? இப்ப நான் வெறும் எலக்ட்ரிக் ஃபீல்டு டிரெக்ஷனை மட்டும் வச்சு போலரைசேஷன் கழிக்கிறேன், இதை மட்டும் வச்சு போலரைசேஷன் கழிக்கிறேன். அப்ப என்ன எக்ஸ் டிரெக்ஷன்ல போலரைஸ்ட் ஆகிருக்கு. இப்ப இதே எடுத்தீங்கடா, ஈட வைட கொம்பனண்டையும் எச்சிட எக்ஸிட கொம்பனண்டை எடுத்தீங்கடா, நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட வச்சு இது என்ன வை டிரெக்ஷன்ல போலரைஸ் ஆகிருக்கு. சரிதானே? இதுக்கு எக்ஸாம்பிள் எழுதலாம். எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு அவங்க சொல்லிட்டாங்கடா, எக்ஸாம்பிள் A1 EJ ஒமேகா டி. இது அந்த பொது ஈக்குவேஷன், ஜென்ரல் ஈக்குவேஷன். நீங்க உங்களை பின்னுக்கு பார்க்க இன்னொரு ப்ரூஃப் பார்க்க இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் வரும். இது வந்து இஒய் கொம்பனண்ட், இஎக்ஸ் கொம்பனண்ட் ஏதோ உண்டு, இஒய் கொம்பனண்ட் இப்படியாம் இருக்கலாம். இந்த கே எல்லாம் அங்கால இருக்கும் விரிவா, கே என்றா என்ன எல்லாமே இருக்கு. சரியா? ஓகே. அடுத்த எலிப்டிக் பர்பஸ். இது அப்புறம் ஒரு படத்தை காட்டின முதல் காட்டின படம் தான் வரும் பொருங்க வரேன். இந்தா இதான் எங்கட
இதான் எங்கட என்னவா இருக்கும், லீனியர் போலரைசேஷனா இருக்கும். சரியா? இந்த இந்த படம் தான் லீனியர் போலரைசேஷனா இருக்கும். படி விளங்கிட்டு தானே? இது அந்த சரிவாகவும் இருக்கலாம், இது ஒரே திசையில இருக்கு, சரிவாகவும் இருக்கலாம். சரிவா இருந்தாலும் அது செங்குத்தா தான் இருக்கும். ஓகே, அடுத்த எலிப்டிக் பரபோலைசேஷன் வருவோம். அதாவது முதல் நாங்க என்ன படிச்சோம், முதல் லீனியர் போலரைசேஷன்ல அந்த ஈட எக்ஸ் காம்பனண்டும் ஈட வைட காம்பனண்டும் ஃபேஷின் டைம், சரி, ஃபேஸ் இன் டைமா இருக்கும். அதாவது என்னன்னா ஃபேஷன் டைம்ன்றது ஒரே டைம்ல அட் த சேம் டைம் மேக்சிமமோ மினிமமோ அடையும். இப்ப மேக்சிமம் அடைகிற நேரம் இது, மேக்சிமம் அடைகிற நேரம் இதுவும் என்னவா இருக்கும், மேக்சிமம் அடைஞ்சிருக்கும். இது மினிமம் அடைகிற நேரம் இதுவும் மினிமம் அடைஞ்சிருக்கும். அதான என்ன ஃபேஷின் டைம்னு சொல்லுவோம். ஆனா எலிப்டிக் போலரைசேஷன்ல ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இஎக்ஸ் இஒய் கொம்பனண்ட் எடுத்தீங்கன்னா அது வந்து அதுல ஒரு ஃபேஸ் இருக்கும், அவுட் ஆஃப் ஃபேஸின் டைம். அதாவது எப்படின்னா இப்ப இது இது மேக்சிமம் அடைகிற நேரத்துல அது மினிமம், அதை என்ன சொல்றது, அது ஒரு சின்ன இதுல நிக்கும், ஒரு இதுல நிக்கும். அதே மாதிரி இது அந்த மினிமம் அடைகிற நேரத்துல அது மினிமம் அடையாது. சரியா? அதான் அது என்னன்னு உதாரணமா குடிக்கிறேன்டா, நம்ம குடிச்சது என்ன, இப்படி இருக்கும். ஈட்டு தவ சட்டின்னு எடுத்தீங்கன்னா எக்ஸ் காம்பனண்ட் A1 ஈட்டு தவ ஜே ஒமேகா மைனஸ் கே செட்டுன்னு இருந்தா அதுல y காம்பனண்ட் என்னவா இருக்குமெண்டா பிளஸ் பிளஸ் பையோ மைனஸ் பையோ இருக்கும், பிளஸ் பையோ மைனஸ் பையோ இருக்கும். சரியா? அதாவது என்ன, அஹ், ஒரே நேரத்துல இது அடையாது. சரியா? ஓகே. இப்ப இதுல வந்து இன்னொன்று இருக்குடா. அஹ், இப்ப இந்த பை இருக்கு, அம்பிளிட்யூட் அம்பிளிட்யூட் இல்லடா. இப்ப என்ன சொல்றது, மேக்சிமம் அடைகிற டைம் இப்ப ரெண்டுமே ஒரே நேரத்துல மேக்சிமம் அடையாதுன்னு சொல்றேன். இப்ப ஓ ஓ இப்ப அதனால இப்ப என்ன சொல்றது, இப்ப இப்ப ரெண்டும் பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். ஆனா வந்து என்ன சொல்றது, அந்த ஒரு ஒரே நேரத்துல அடையாது. அதனால தானே ஒரே நேரத்துல அடைஞ்சாது என்ன, அது வட்டத்திற்கு இயல்பு மட்டும் தான் காட்டுண்டா. வட்டத்தை ஒரு வட்டம் மாதிரி யோசிக்கலாம் தானே, வட்டம் இல்ல என்ன சொல்றது, லீனியர் மாதிரி யோசிக்கலாம். இந்த நீங்க இன்னொன்று அடுத்தது சர்க்குலர் வாழ்க்கை கூட வழியா விளங்கும். இப்ப π/2 இருந்துச்சுன்னா இந்த பை வந்து π/2 இருந்துச்சுன்னா யோசிச்சு பாரு, இந்த எக்ஸ் காம்பனன்ட் மேக்ஸிமம் அடைகிற நேரத்துல இந்த y காம்பனன்ட் மேக்ஸிமம் அடைகிற நேரத்துல எக்ஸ் காம்பனன்ட் என்ன இருக்கும், பூஜ்ஜியமா இருக்கும். அப்ப என்ன ஒரு வட்டம் மாதிரி வந்துருமில்ல, இந்த மேக்னிடியூடும் சமனா வந்து இதுவும் வந்தா என்ன செய்யும், ஒரு வட்டம் மாதிரி வந்துருமில்ல ஆகாஷ், விளங்கிட்டா இப்ப? சரி, அது அங்கால பார்ப்போம். அங்கால அடுத்தது அடுத்தது பாக்க வழியா விளங்கும். சரியா? இப்படி இருந்துச்சுன்னா அதாவது பை பெரிது பூஜ்ஜியமா இருந்துச்சுன்னா இது வந்து என்ன சொல்லுவாங்கடா, அந்த இதுடா என்ன சொல்றது, அடி அடி அந்த அஹ், ஒரு வாரண்டா அது சொல்ற ஒரு நல்ல பேர் ஒன்று இருக்குடா, அந்த அந்த இதுன்னு சொல்றது, லோக்கஸ் லோக்கஸ், இதை லோக்கஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி பை வந்து லெஸ் தேன் ஜீரோவா இருந்தா இந்த பக்கம் இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ். சரியா? இதான் சர்க்குலர் பெர்ஃபரேஷன். இதுல வந்து நான் படத்தை காட்டுறேன். இந்த பாருங்க, இதான் சர்க்குலர் பெர்ஃபரேஷன் இருக்கு, பாத்துட்டீங்களா? இந்த பாரு, ஒரே நேரத்துல அப்படியே அஞ்சு இப்படி இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகும். சரியா? ஓகே, படம் பார்த்துட்டீங்க தானே, அடுத்த இதுக்கு வருவோம். சரியா? அடுத்த சர்க்குலர் பரபோலைசேஷன், இது வந்து எலிப்டிக் ஒரு ஸ்பெஷல் கேஸ். எப்பண்டாடா நான் எலிப்டிக்னு கருதுனதை ஈக்குவேஷன் ஒன்று எழுதுறேன். சரி, பிளஸ் பை. சரியா?
இதுக்கு ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு. ரெண்டு கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆனா அது என்ன சொல்லலாம், ஒரு சர்க்குலர் பரபோலேஷன் சொல்லலாம். என்னண்டாடா, இதிடம் மட்டும் A1ம் A2வும் சமனா இருக்கணும். ஏன்னா இங்க பாருங்க, எலிப்டிக்ண்டா பாருங்க, இன்னொரு கீழே சொல்றேன். அதே மாதிரி அது ஈ0 இருக்கணும். இந்த பையன்றது பிளஸ் பிளஸ் மைனஸ் n π/2 இருக்கும். இப்ப நான் எலிப்டிக்க இந்த பை n/2 வந்துச்சுன்னா என்ன செய்யும், இப்படி ஒரு எலிப்டிக்கா தானே இருக்கும். இது என்னவா இருக்கும் உங்களுக்கு, ஏ இது எக்ஸ் டிரெக்ஷன்ல இருந்தா இது என்ன ஏஎக்ஸ், அதுக்குள்ள மேக்னிடியூட். இது என்னவா இருக்கும், ஏஒய் அந்த மேக்னிடியூட்டா இருக்கும் எலிப்டிக். சரியா? அதே ஆனா இப்ப வந்து பார், இந்த ரெண்டு இதுவும் சமனா இருந்தா தான் என்னவா வரும், ஒரு சர்க்குலரா வரும். சர்க்குலா வரணும்னா என்ன, இந்த ஆம்ப்ளிடியூட் ரெண்டுமே சமனா இருக்கும். சரியா? இதுலயும் இருக்கு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். என்ன, பிளஸ் பிளஸ் n π/2 இருந்தா அது என்ன என்று கிளாக் வைஸ் டிரெக்ஷன் சொல்லுவோம். மைனஸ் n π/2 இருந்தா அது என்ன சொல்லுவோம்டா, ஆன்டி கிளாக் வைஸ் டிரெக்ஷன். ஒரு கடைசி லாஸ்ட் இயர் பாஸ் பேப்பர்ல என்ன செய்வாங்க, இந்த மூன்று மூன்று வகையையும் விளக்க சொல்லியிருப்பான். சர்க்குலர், எலிப்டிக், லீனியர். நீங்க என்ன படங்கறி இதுல எல்லாத்தையும் நான் சொன்ன எல்லாத்தையும் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ராவாகவும் நீங்க உங்களுக்கு தெரியும்னா ரிசர்ச் பண்ணி எழுத போகணும். சரி, தேடி எழுதுறா எழுதுங்க, பிரச்சனை இல்லை. இது வந்து இதான் சர்க்குலர் பரவலேஷன். பாருங்க, ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு. இந்த பாருங்க, இங்க பாருங்க, ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பாத்தீங்களா. இந்த எலிப்டிக் பாருங்க ஒரு சாய்வா இருக்கு. இங்க வந்து பாருங்க ஒரு இதா இருக்கு. சரியா? அடுத்த இது வெறும் என்ன சொல்றது, ஒரு ஈதான்டா. இதுக்கு செங்குத்தா மற்றது இருக்குண்டா, இது ஈக்கு மட்டும்தான். ஓ ஓ ஓ, அது அவ்வளவுதான், அப்படித்தான். ஏன்னா இப்ப நீ ஒரு ரெண்டே ஒரே நேரத்துல விஷுவலைஸ் பண்ணல அது. சரிதான். 3000 வந்து அது திசைக்கு, அது ரெண்டும் செங்குத்தா இருக்குமா? சரிதானே, ஓகே. அடுத்தது இவ்வளவு சொன்ன வரைக்கும் விளங்கிட்டு தானே. இப்ப அங்க அடுத்த இன்னொரு இதுக்கு போக போறேன்டா. அதான் இவ்வளவு சொல்ல, நீ அங்கே வர ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கணும். ப்ரூஃபோட வர ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நான் அன்லைன் பண்ணி காட்டுவேன். அதை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சுதான் கணக்கு செய்யறதா இருக்கும். இது வரைக்கும் விளங்கிட்டு தானே. சரியா? அடுத்த இனி வாரதான் முக்கியம். சரியா? சொல்யூஷன்ஸ். சரியா? இப்ப நான் ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். சரி, இது உங்களுக்கு எடுத்து காட்டினான். மியூ நோட் எப்சலன் நோட், இது நான் உங்களுக்கு எடுத்து காட்டினான். இதே மாதிரி நீங்க மற்றதை நிறுவலாம். நீங்க ரெண்டே நிறுவனம்னு அவசியம் இல்லை, அதே மாதிரி தான் மற்றதை நிறுவலாம். நிறுவெடுத்தீங்கன்னா இப்படி வரும். கட்டிட்டு போங்க. அப்ப நான் என்ன கருதுனேன்டாடா, இப்ப உங்களுக்கு தெரியும், நான் ஈய என்னென்னு கருதி நான் சொல்லி சொல் 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 ஈ என்ற வெக்டரை எனக்கு நான் இஎக்ஸ் முதல்ல அதுக்கு முதல்ல எழுதுவோம். இஎக்ஸ் என்றது என்ன, இஎக்ஸ் சட்டிலையும் டீலையும் ஒரு தங்கியுள்ள ஒரு, அதாவது இது ரெண்டும் தான் என்ன இண்டிபெண்டன்ட் வேரியபிள். சரியா? அப்ப இது வந்து இதுல வந்து என்ன சட் காம்பனன்ட் மட்டும் தான் இருக்கும். அப்ப இதுல வந்து எக்ஸ் குறித்து வகைறது எல்லாமே என்ன, எக்ஸ் y குறித்து வகைறது எல்லாமே என்ன ரெண்டாவது வகையீடு. இதெல்லாம் இது ரெண்டாவது வகையீடு. உங்களுக்கு இதெல்லாம் இதுல ரெண்டு இதை பெருக்கிறது எல்லாம் இதுல பார்த்துருப்பீங்க கல்குலஸ்ல. இது ரெண்டாவது வகையீடு. அப்ப என்ன சட்ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்கும். அப்ப என்ன எழுதலாம், டாபா டாபா செட் ஸ்கொயர். சரியா? சம ஒன்றுங்கள் வி வி ஸ்கொயர். நான் வி ஸ்கொயர் போறேன், நாங்க சொல்றேன். இல்ல வி ஸ்கொயர் முதல்ல இதே போடும். எப்சலன் நோட் மியூ நோட் டாபா இயப்பம் டாபா இது ஸ்கேட்டர். சரியா? இங்க வந்து என்னென்னு எழுதலாம்டா, இது வந்து உங்களுக்கு இதுல படிச்சிருப்பீங்கல்ல, நீ டிஃபரன்ஷியல்ல படிப்பீங்க.
இது வேவ் ஈக்குவேஷன். ஒண்ணுங்கள் வி வர்க்கம். இது டிஃபரன்ஷியல்ல முதலாவது ஒரு வேவ் மூவ் ஆகுறதுக்கு படிச்சிருப்பீங்க. இதே தான். அது என்ன, இதே தான் என்ன, ஒண்ணுங்கள் சி வர்க்கம். அந்த கயிறு அடிக்கிறது. ஓ, அந்த கயிறை ஸ்ட்ரிங் எழுதி ஒரு ஸ்ட்ரிங் இது. சரியா? அப்ப வி ஸ்கொயர் என்னவா இருக்கும்? ஒன்றுங்கு எப்சிலன் நோட் மியூ நோட்டா இருக்கும். வி சமன் ஒன்றுங்கு வர்க்க மூலம் மியூ நோட் எப்சிலன் நோட். இது என்னவா இருக்கும்டா 3 தர 10 மியூ நோட் எப்சிலன் நோட். இது என்னதுக்கு சமனா இருக்குன்னா 3 தர 10 ஒளி 3 தர 10. இந்த மியூ நோட்டு எப்சிலன் நோட்டு உங்களுக்கு பெருமானம் தெரியும். அதை போட்டு சுருக்கினா என்ன வரும்டா? 3 தர 10 ஒளி லைட் ஸ்பீட் வரும். சரி, இந்த முடிவு முக்கியம். இதை வச்சு கேள்வி கேட்கலாம். இது ஒரு முதலாவது முடிவு. சரியா? ஓகே, அடுத்ததுக்கு வருவோம். உங்களோட ஜெனரல் சொல்யூஷன் இப்ப உங்களுக்கு நாங்கள் படித்த இந்த மேல ஈக்குவேஷன் 2 இருக்குதானே? இந்த ஈக்குவேஷன் 2, இந்த 2 ஈக்குவேஷன் இருக்குல்லோ, இந்த 2 ஈக்குவேஷனுக்கும் ஜெனரல் சொல்யூஷன் அவன் என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு சொல்றாங்கடா. எஃப் ஆஃப் எக்ஸ் செட்லையும் செட் கம்பட்டியில தான் தங்கி இருக்கும். எஃப் ஆஃப் 1 டி மைனஸ் செட் பி பிளஸ் எஃப் ஆஃப் 2 டி பிளஸ் செட் வியா இருக்கும். இது என்னண்டா, இது வேவ் ப்ரொபகேட்டிங் இன் செட் டிரெக்ஷன். அதாவது என்ன, பிளஸ் செட் டிரெக்ஷன்ல வேவ் வந்து இப்படி மூவ் ஆகுறது. இது வந்து வேவ் வந்து பின்னுக்கு மூவ் ஆகுறது மைனஸ் செட் டிரெக்ஷன். இது ஜெனரல் ஃபார்ம். இதுக்கெல்லாம் ப்ரூஃப் கேட்காங்க. இது ஜெனரல் ஃபார்ம். சரியா? இது ஃபோர்ட் வேவ். இது ஃபோர்ட் வேவ். இது பேக்வேர்ட். சரியா? இப்ப நாங்க என்ன சொன்னோம், நான் அசியூம் பண்ணுவேன். நாங்க கருதுற சொல்யூஷன் வந்து சிம்பிள் சொல்யூஷன். அது என்னவா இருக்கும்? சைனசோடல் சிம்பிளஸ்ட் ஃபண்டமெண்டல் சொல்யூஷன் சைனசோடல் சொல்யூஷனா இருக்கும். அந்த வேவ் வந்தது நான் என்ன சைன் வேவ் மாதிரி தான், சைன் வேவ் இல்லாட்டி கொஸ் வேவ் அதுகள் மாதிரி யோசிக்கிறேன். ஸ்பெல்லிங் பிள்ளையா எழுதுறேன், அதை விடுங்கடா. அது இதெல்லாம் போகுது. வேவ் ஃபார்ம். சரியா? அப்ப அது என்னண்டா, இ டு த பவர், அது எப்படி எழுதலாம்டா? சாரி, இ நெக்ஸ்ட் டி, அந்த அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி எழுதலாம்டா? கொஸ் ஒமேகா டி மைனஸ் செட் ஓவர் வி. மைனஸ் செட் ஓவர் வி வந்தா பேக்வேர்ட், பிளஸ் செட் ஓவர் வி வந்தா ஃபார்வர்ட். 7π1 பிளஸ் ஈட வை நோட் கொஸ் ஒமேகா டி மைனஸ் செட் ஓவர் வி பிளஸ் π2. இதெல்லாம் பொதுவாக எழுதுற வேண்டாம். அந்த எலிப்டிக் சர்க்குலர் லீனியர் எல்லாத்துக்கும் பொதுவாக எழுதுற மாதிரி பைய போட்டு எழுதுறேன். சிலதுகளுக்கு பை 0 வரும், சிலது பை 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 2 அது மாற்றுறது மூலம் அதை நீங்கள் எடுத்துக்கொள்வீங்க. அது நம்ம ஜெனரல் ஈக்குவேஷனா போடும். அப்போ இது என்ன, ஃபார்வர்ட் வேவ் ஈக்குவேஷன். இது ஃபார்வர்ட் வேவ்க்குரிய ஈக்குவேஷன். இது என்னவா இருக்கும்? பேக்வேர்ட் வேவ்க்குரிய பேக்வேர்ட் வேவ். சரியா? இதே காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்லையும் எழுதலாம். இது நான் சொல்றது காம்ப்ளெக்ஸ் வேலையும் பார்க்குறேன், சைன்லையும் பார்க்குறேன். சாரி, 2க்கு மைனஸ்ல இருக்கேன். டி பிளஸ். சரியா? காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் என்னென்று வருமெண்டா, இந்த வந்து நீங்கள் கொஸ்ஸா வந்து என்ன எழுதுவீங்க? இ டு த பவர் எக்ஸ் செட் கமா டி இருக்கட்டும். கொஸ்ஸா என்ன எழுதலாம்? ரியல் பார்ட் ஆஃப் இ டு த பவர் ஜே கே செட் மைனஸ் ஒமேகா டி. அது கேஎன் வந்து என்னங்கால வரும்? கேக்கும் பிக்கும் தொடர்பு இருக்கு. அது வேவ் நம்பர், இது ஸ்பீட், அதுக்கெல்லாம் தொடர்பு இருக்கு. அது அங்கால வரும். நான் இதை எப்படி எழுதுறேன்? ஒமேகா டி மைனஸ் பிளஸ் ரியல் பார்ட் ஆஃப் ex e to the power minus j k set plus omega t. இவ்வளவு. இங்கடா. அது எப்படி வை நோட்? அது என்ன, அது ஒரு கன்ஸ்டன்ட் தானே, அது எப்படி இருக்கட்டும் வேண்டாம்.
அதே சர்க்குலரா இருக்கணும்னா ரெண்டு சமமா இருக்கணும். சரிதானே? அது ரெண்டு சும்மா என்ன சொல்றது, ரெண்டு மேக்னெட் மாதிரி தானடா. அது சர்க்குலரா இருக்கணும்னா ரெண்டு சமமா இருக்கணும். சரிதானே? இது ரெண்டும் எப்படியும் போடலாம்டா, ரெண்டு மேக்னெட் தானே, அதனால கேஸ் இல்லை. இதுதான் மாறக்கூடாது, இதுகள் தான் மாறக்கூடாது. என்ன என்ன டிஃபரன்ஸ் பிள்ளையா? சும்மா ஒரு மேக்னெட் தானேடா. ச- உனக்கு என்ன ஒன்றிலேயே தான் இருக்குமா, அது எப்படியும் இருக்கலாம் தானேடா. சரிதானே? ஓகே. இது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். சரியா? இதெல்லாம் ஹிண்ட்ல தந்தவங்க, ஹிண்ட் போன வருஷம் பாஸ் பண்ண ப்ரூஃப் கொண்டு ஹிண்ட்ல தந்தவங்க, அதனால கேஸ் இல்லை. இப்ப வந்து நாங்கள் முதலாவது வி என்றது என்னன்னு சொல்லுவாங்கடாடா. நான் முதல் வி கண்டுட்டு இருந்தேன், என்ன வந்தேன் ஒன்றுங்கு மியூ நோட் எப்சிலன் நோட். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபேஸ் வெலோசிட்டி, இல்லாட்டி வெலோசிட்டி ஆஃப் ப்ரொபகேஷன். அதாவது அந்த என்ன வேகத்துல அந்த ப்ரொபகேட் ஆகுதுன்றது, வெலோசிட்டி ஆஃப் ப்ரொபகேஷன். என்ன டிஃபரன்ஸ்? சரியா? அடுத்த உங்களுக்கு தெரியும், அடுத்தது நாங்கள் வேவ் நம்பர் என்று ஒன்று பார்ப்போம். இந்த வேவ் நம்பர் என்னண்டாடா, ஒரு அலகு டிரெக்ஷன்ல மூவ் ஆக, அதாவது ஒரு அலகு டிரெக்ஷன்ல மூவ் ஆகும் போது ஃபேஸ், அதாவது என்ன ஆங்கிள், ஆங்கிள் எவ்வளவு சேஞ்ச் ஆகிருக்குன்றது. அதாவது என்ன, ஃபேஸ் ஷிஃப்ட் ஒரு வரன், ஃபேஸ் ஷிஃப்ட் per யூனிட் யூனிட் டிஸ்டன்ஸ். இதான் நான் சொன்னேன் அந்த கே இந்த பின்னாடி படிப்பீங்க, இதான் கே. கே தான் வேவ் நம்பர். அது என்னண்டா ஒமேகா ஓவர் வியா இருக்கும். சரியா? இதுவும் நீங்கள் இதா ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி, இதுக்கெல்லாம் நெருவல் இல்லை. இது சரியா? இது ரெண்டாவது ஈக்குவேஷன். அடுத்த உங்களுக்கு வேவ் லென்த். உங்களுக்கு தெரியும் வேவ் வி சமன் எஃப் லேம்டா. சரியா? லேம்டா தான் தேவை எங்களுக்கு, வி அப்போன் எஃப் வரும். எஃப்க்கு பதிலாக எது போடலாம் இல்ல, டூ பை, டூ பை ஓவர் ஒமேகா. எஃப் சமன் டூ பை ஓவர் ஒமேகா. அப்ப வி இன்டு ஒமேகா வெங்கிள் டூ இல்ல, எஃப்க்கு பதிலாக என்ன, ஒமேகா ஓ டூ பையா. அப்போ ஒமேகா ஓவர் டூ பை. சரியா? உங்களுக்கு தெரியும் விஓ ஒமேகா என்ன, ஒன் ஓவர் கே. அப்ப டூ பை ஓவர் கேயா இருக்கு. இது மூன்றாவது ஈக்குவேஷன். டூ பை ஓவர் கே. கே என்றது என்ன, வேவ் நம்பர். சரியா? இது மூன்றாவது ஈக்குவேஷன். சரியா? அடுத்த அடுத்த இன்னொன்று இருக்கு. ஆஹ் இது எவ்வளவு சொன்ன வரைக்கும் முழங்கிட்டா. ம். இப்ப நான் இன்னொன்று அதை தடை காண்றதுக்கு, அதுக்கு இது செய்ய போறேன். அது என்னண்டா, அதுக்கு நான் என்ன செய்ய போறேன்டா, அசியூம் பண்றேன், கன்சிடரிங் forward வேவ மட்டும் கருதுறேன். அதாவது டிஇஎம் என்ன, அது மூன்றும் செங்குத்தா இருக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதுக்கப்புறம் மூவ் ஆகிற டிரெக்ஷன் மூன்றும் ஒன்று கொண்டு செங்குத்தா இருக்கணும். அப்ப அதான் இது. அப்ப நான் என்ன, இ டு த பவர் எக்ஸ் சட்டி கொமன் ஃபார்ம் தெரியும். அதுல என்ன ஃபோர்ட்டுக்கு உள்ளது மட்டும் வரும். அது என்ன, எக்ஸ் நாட் ஒரு கான்ஸ்டன்ட் இன்டு கோஸ் ஒமேகா டி மைனஸ் கே செட். சரியா? இதை நான் முதல் எங்களோட கட்டத்தில் எடுத்திருப்பேன். இங்க ஒமேகா டி சமன் இந்த இதுல ஒமேகா டி. இது நீங்கள் ஒமேகா செட் ஓவர் விக்கு பதிலாக கே, ஒமேகா செட் ஓவர் இங்க ஒமேகா செட் ஓவர் வி. சரியா? ஒமேகா செட் ஓவர் வி. இந்த ஒமேகா ஓவர் விக்கு பதிலாக என்ன போடலாம், கே இன்டு போடலாம். ஒமேகா ஓவர் வி இங்க ஒமேகா ஓவர் விக்கு பதிலாக கே இன்டு போடலாம்.
அப்ப என்ன இதுக்கு பதிலாக என்ன நாங்கள் கேசட் போட்டலாம். அதான் நான் இங்க கேசட் போட்டிருக்கேன். சரிதானே? இப்ப டவுட் இல்லை தானே? நான் முதல்ல அங்க போட்டிருப்பேன் ஒமேகா டி மைனஸ் வி சட்டோவ வின்னு போட்டிருப்பேன். ஞாபகம் இருக்கு தானே? இப்ப வந்து அப்ப இதுக்கு சமனா இருக்கும். அது ரெண்டு சமன் ரெண்டு விளங்கி தானே ரெண்டு. அப்ப உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் தெரியும். கேர்ள் ஆஃப் இ வந்து என்னது சமனா இருக்கும்? மைனஸ் மியூ நோட் ஹெச் இன்டு ஹெச் டிடி. இது எக்ஸ் இருந்தா இதை y காம்பனன்ட் மட்டும் தான் இருக்கும். அது உங்களுக்கு இது டிஎம் நான் அது முதல் ரெண்டு சங்குத்து அதெல்லாம் எடுத்து நிறுவினம் தானே. அடுத்த அப்ப டாபா எச் அப்போன் டாபா டி என்ன சமனா இருக்கும்? மைனஸ் ஒன்றுங்கள் மியூ நோட் ஈக்கு பதிலாக கொண்டு வந்து போடுறேன். இது என்ன ஒரு ஃபேஸ். இதுல வந்து என்ன செட் டிரெக்ஷன்ல மட்டும் தானே வகை இருக்கும். அப்ப என்ன என்னண்டு வரும்? இ டு த எக்ஸ் நோட் வந்து மாறி வெளியே எடுக்கிறேன். செட் டிரெக்ஷன்ல வாங்கிட்டா என்ன சைன் மைனஸ் சைன் கொச வாயிட்டா மைனஸ் சைன் ஒமேகா டி மைனஸ் கே செட் செட்டை வாயிட்டா மைனஸ் கே கொண்டு வரும் மைனஸ் கே. சரியா? அப்ப என்ன கே ஓவர் மியூ நோட் இ எக்ஸ் நோட் சைன் ஒமேகா டி மைனஸ் கே செட். சரியா? இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ நான் தொகையிட போறேன். இது என்ன டாபா ஹெச் பை டாபா டி டி ஒரு தொகையிட போறேன். அப்ப இங்க ஹெச் டி ஒரு தொகையிட்டா இது கான்ஸ்டன்ட் கே ஓவர் கே ஓ மீ நோட் இஎக்ஸ் நோட் வரும். இதை தொகையிட்டோம்டா என்ன வரும்? மைனஸ் கொஸ் ஒமேகா டி மைனஸ் கே செட்டுங்கள் ஒமேகாண்டு வரும். சரியா? இப்ப உங்களுக்கு இந்த ஒமேகா இந்த கேயை வந்து என்னென்னு போடலாம் பாருங்க வரேன். ஹெச் வந்து என்னவா இருக்கும்? இதெல்லாம் மேக்னிட்யூட் அப்புறம் வரேன். இல்லை ஹெச் சரி சரி. அப்ப மைனஸ் கேக்கு பதிலாக என்ன போடலாம்? கேக்கு பதிலாக ஒமேகா ஓவர் வி மியூ நோட். சரியா? மைனஸ் ஒன்று இருக்கு. இஎக்ஸ் நோட் இருக்கும். தர கொஸ் ஒமேகா டி மைனஸ் கே செட்டிங்கு ஒமேகா இருக்கும். இந்த ஒமேகாவும் விட்டுப்படும். சரியா? வின்றது உங்களுக்கு தெரியும் மியூ நோட் 1 ஓவர் மியூ நோட் எப்சிலன் நோட். அப்ப மேல போகும் மியூ நோட் எப்சிலன் நோட் மியூ நோட். இது என்ன எக்ஸ் கொஸ் கொஸ்ன்னு தானே எடுத்துனாங்க. இது என்ன நாங்கள் எடுத்த கொஸ் இந்த வேவே வந்துட்டு தானே இங்க பாருங்க இஎக்ஸ் இஎக்ஸ் அப்புறம் வரேன் மைனஸ்ங்கடா இல்ல மைனஸ் சொல்லிட்டுனா போகுமே. சரி 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 தானே இங்க ஒரு வரேன் மைனஸ் 2 தடவை போட்டிருக்கேனா வயிடும்போது எச் வை குறித்து செட் கொடுத்து வயிடும்போது மைனஸ் கே செட் கொஸ்ஸ வைட்டா மைனஸ் சைன் இங்க ஒரு மைனஸ் இருக்கு தானே. மைனஸ் ஒரு வரேன் இந்த ஒரு சமன் இந்த ஈக்குவேஷன்ல ஒரு மைனஸ் இருக்கு. சைனை வகைறதால கொஸ்ஸ வகைறதால ஒரு மைனஸ் வருது. இந்த கேஏ வர்றதால ஒரு மைனஸ் வருது. அப்போ ஒரு மைனஸ் வரும். நான் மைனஸை விட்டுட்டேன். இங்க ஒரு மைனஸ் வரும். இங்க ஒரு மைனஸ் வரும். இங்க ஒரு மைனஸ் வரும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் இஎக்ஸ். சரி சரியா? இது எக்ஸ் இது இது என்ன பாருங்க கொஸ் எக்ஸ் நோட் இன்டு கொஸ் ஒமேகா டி மைனஸ் கே செட் என்னது நாங்கள் ஈட இந்த வேவக நாங்கள். அப்ப என்ன இதை வந்து சுருக்கி எழுதலாம். அப்படி எப்சலன் நோட்டுங்கள் மியூ நோட் இன்டு ஹெச் எக்ஸ் சாரி இஎக்ஸ் ஹெச். இதை நான் என்ன எழுவா மாத்திரேன்டா இஎக்ஸ் அந்த அது வந்து மியூ நோட்டுங்கு எப்சலன் நோட் ஹெச்ல வருது. இதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்டா என் நோட்டுன்னு சொல்லுவோம். இது என்னன்னு இதுக்கு பேர் என்னன்னு சொல்லா இன்ட்ரென்சிக் இம்பிடன்ஸ். அப்படி ஏதோ இன்சிக் இம்பிடன்ஸ் ஆஃப் நாங்க ஃப்ரீ ஸ்பேஸ்ல தான் இந்த ஈக்குவேஷன் எடுத்துனாங்க.
ஃப்ரீ ஸ்பேஸ். இது இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் எடுத்துருங்க. நீட்டா சம்மன் மியூ நாட் ஓவர் எப்சிலன் நாட். இது எத்தனையாவது ஈக்குவேஷன்டா? இதுவும் அடுத்த ஈக்குவேஷன். சரியா? அதே மாதிரி நீங்கள் என்னத்துக்கு ப்ரூவ் பண்ணலாம்டா, பேக்வேர்ட் வேவுக்கும் ப்ரூவ் பண்ணலாம். அது ப்ரூவ் பண்ணீங்கன்னா என்ன வரும்டா, மைனஸ் ஒன்று வரும். அதே எண்ணோட் தான் வரும். அதே எண்ணோட், ஆனா என்ன மைனஸ் ஒன்று வரும் எக்ஸ்ட்ராவா. சரியா? இதை நீங்க ப்ரூவ் பண்ணிடுங்க. இப்ப நான் சமரி, இப்ப நான் இதுவரைக்கும் பார்த்த ஈக்குவேஷன் சமரியா சொல்றேன். என்னண்டா, வி என்று எடுத்தது ஃபேஸ் வெலோசிட்டி மியூ நாட் எப்சிலன் நாட். நீட்டான்றது இப்ப கடைசியா படிச்சது மியூ நாட்டுங்கு எப்சிலன் நாட். கே வேவ் நம்பர்ன்றது ஒமேகா ஓவர் வி. அதுக்கப்புறம் வேவ் லென்த்ன்றது 2π ஓவர் கே. சரியா? இந்த 4 ஈக்குவேஷனே ஞாபகம் வச்சிருங்க. ஏன்னா இந்த ஈக்குவேஷனை வச்சு கேள்வி செய்ய வந்தது. ஓகே, இப்ப படிச்ச வரைக்கும் விளங்கிட்டாங்க. அடுத்த இன்னொரு இன்னொரு ஃபேஸர் ஃபார்ம் அதுக்கு போகணும். படிப்பிச்ச ப்ரூஃப் எல்லாம் விளங்கிட்டா? ஸ்னேகன் இந்த மாதிரி. மேடம் ஓகே, திருப்பி இருக்கா பார்க்கணும், நான் பார்க்குறேன். எந்த ப்ரூஃப் எதுவும் விளங்காம இருக்கு நான் ப்ரூஃப் பண்ணது. ஓகே ஓகே. சரியா? இது எப்படியும் இதை கொஞ்சம் ப்ரூஃபா நீங்கள் ப்ரூஃப் கேட்க மாட்டாங்கள்டா. ஆனா சிலது இதுக்கு வந்து ஒரு கேட்டிருக்கானுங்க. நான் போன வருஷ காசு பேருக்கு காட்டுறேன். ஆனா என்ன, இப்ப இதுக்கு ஞாபகம் வச்சிருங்க. இப்படிதான் எடுக்கிறது, இந்த மாதிரி போறது, இந்த ஸ்டெப்ல இருந்து ஸ்டெப்புக்கு சும்மா நார்மலா விளங்கி வச்சிருங்க பாடமாக்காம. அடுத்த இன்னொரு மெயின் அடுத்ததுக்கு போவோம். ட்ரான்ஸ்ஃபர் சாரி என்ன டி மேக்னெட்டிக் transverse electromagnetic wave in phasor form. சரியா? இதுல வந்து நாங்கள் யூஸ் பண்றது வந்து phasor transformation method. அது ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கும். டாபா ஓவர் டாபா டி என்னன்னு கருது அப்படின்டா ஏ ஓவர் ஒமேகாண்டு கருதி செய்யுது. சரியா? ஓகே, ஓகேவா? திருப்பி இருக்க மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், அதாவது மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் திருப்பி ஈக்குவல் பண்ணுவோம். டைவர்ஜென்ஸ் ஆஃப் இ வந்து QV over epsilon naught, divergence of B என்றது 0, curl of E என்றது minus D B by dt. அடுத்த curl of H என்றது J plus sigma D over dt. சரியா? இங்க நாங்க கருதுறதுக்கு கண்டக்டிவிட்டி சிக்மா இருக்குல்ல, இந்த சிக்மா வந்து not equal to 0. சரியா? இங்க கண்டக்டிவிட்டி இருக்கிற மாதிரி கருதுறோம். ஆனா இது சார்ஜ் அது வந்து இல்லை, அதாவது QV வந்து 0. சரியா? அப்ப திருப்பி மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணதுனால இது நான் அழிச்சு எழுதுறேன். இது என்ன வரும்? 0 வரும். சரியா? இதுக்கு பதிலாக என்னென்ன போடலாம்? நான் சொன்னேன் ஜே சமன் சிக்மா இ என்று போடலாம். இதுக்கு பதிலாக என்ன போடலாம்? டியை வந்து நாங்கள் வளமையா என்னென்னு போடுறோம்? நாங்கள் வளமையா இல்லை, இது இந்த எச்சுக்கு மாத்திர மாதிரி போட்டுருந்தாங்க. என்ன, எப்சலன் நோட் டாபா இ அப்போன் டாபா டியா இருக்கும். இந்த பிடிக்கு என்னென்னு போறோம்? நாங்கள் மைனஸ் மியூ நோட் இன்டு டாபா ஹெச் அப்போன் டாபா டியா இருக்கும். சரியா? இப்ப நான் திருப்பி கருதுறேன். இந்த இதை கருதுறேன். சரியா? இங்க கருதுனா என்ன, மைனஸ் மியூ நோட் இதுக்குள்ள இந்த க்ரோஸ் ஹெச் வரும். சரியா? டாபா டி. சரியோ? இப்ப இது உங்களுக்கு தெரியும் என்ன, மைனஸ் இதுல இதை நான் திருப்பி எழுத அதை விரும்பல. மைனஸ் மியூ நோட் சிக்மா, இதுக்கு மேல என்ன போடுவீங்க? எப்சலன் நோட். இந்த பாருங்க, இதுக்கு மேல என்ன போட்டுனாங்க? இதை போடுவீங்க, இதை கொண்டு வந்து போடுவீங்க. இயப்போன்
டிடி பிளஸ் சிக்மா இ. சரியா? இப்ப வைட்டிங்கண்டா மைனஸ் நியூ நோட் எப்சலன் நோட், இது டாபா டி ஒன்று வரும். டாபா ஸ்கொயர் எப்போல் டாபா டி ஸ்கொயர், இது நியூ நோட் எப்போது கொடுக்குறேன். இத இத இது இது செஞ்சீங்கன்னா சிக்மா பிளஸ் சிக்மா டாபா எப்போன் டாபா டி. இப்ப நான் என்ன சொன்னேன், டாபா ஓவர் டாபா டிக்கு பதில் என்ன போடலாம், ஜே ஒமேகா. அப்ப டாபா ஓவர் டாபா டாபா ஸ்கேட் டி ஸ்கேட் பதில் என்ன போடலாம், ஜே ஸ்கேட் ஒமேகா ஸ்கேட் சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கேட். சரியா? இப்ப கொண்டே பிரதிடுறேன். இந்த மைனஸ் மைனஸும் விட்டுப்படும். இ சமன் மியூ நோட் எப்சலன் நோட், இது என்ன வரும், ஒமேகா வர்க்கம் மைனஸ் ஒமேகா வர்க்கம் பிளஸ் சிக்மா ஜே ஒமேகா. சரியா? இப்ப ம், ம், ம். இதுல நான் ஈட்டு பவர் எக்ஸ் இந்த இது வரும் இது. ஏன்னா நான் இதுக்கு பதிலாக போடும்போது அந்த இது வரும் கேட்டேன், இது இந்த கான்ஸ்டன்ட் வரும். அப்ப நான் திருப்பி எழுதுறேன், மியூ நோட் மைனஸ் எப்சிலன் நோட் ஒமேகா வர்க்கம் பிளஸ் சிக்மா ஜே ஒமேகா இன்டு இ. இப்போ நான் இது இந்த ஈக்கு முன்னுக்குள்ள இந்த இதை எடுக்கிறோம், இந்த பார்ட், இதை ஆர் வர்க்கம் எடுக்கிறேன். இது ஆர் வர்க்கமோ கேமா வர்க்கமோ அதை எடுக்கலாம். அப்போ கேமா வர்க்கம்ன்றது என்ன, ஜே ஒமேகா வர்க்கம் சிக்மா மைனஸ் ஒமேகா வர்க்கம் எப்சலன் நோடு வரும். சரிதானே? இல்லை ஒமேகா வர்க்கம் இதுல ஒமேகா வர்க்கம் இல்லை ஒமேகா. சரியா? இது என்ன கேமானது அல்ஃபா பிளஸ் ஜே பீட்டா, ஒரு சிக்கலனுடைய வர்க்கம் தான் மாதிரி எழுதலாம். சரியா? அப்ப என்ன எழுதலாம் நாங்கள், முதல் இந்த கேமாண்டது என்ன சொல்லுவோம்டா, ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் த மீடியம். கான்ஸ்டன்ட் ஆஃப் த மீடியம். மீடியம்ன்றது அந்த போற இது கதிர ஸ்பேஸ் மாதிரி அதான். சரியா? இப்ப ஜென்ரல் ஃபார்ம், அந்த ஜென்ரல் ஃபார்ம் எழுதுறேன். இந்த கணக்க ஜென்ரல் ஃபார்மை வந்து முதல் காட்டுற ஜென்ரல் ஃபார்ம் தான். ஆனா இது என்ன இதை என்ன சம்மந்தப்படுத்துறேன்டா, இந்த கேமாவை சம்மந்தப்பட்டு எழுத போறேன். அப்படி எழுதுனீங்கடா என்ன வருமெண்டா, அது அவங்க தந்த ஜென்ரல் ஃபார்ம் அவங்க தந்தவங்க E1 e to the minus r set e2 e to the power r set into e to the power j omega t. நீங்க அதை எழுதி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்மேட்டுக்கு உங்களால கொண்டு எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? e to the power r. இது வந்து என்ன சொல்லலாம்டா, forward wave, இது பேக்வேர்ட் வேவா இருக்கும். சரியா? இப்ப மீடியம், இப்ப நீங்க நார்மலா இப்ப இது என்னண்டாடா பேக்வேர்ட் வேவ்ண்டா. இப்ப நீங்க இங்க இருந்து ஒரு வேவா அனுப்புறீங்க. சரியா? ஒரு போற மீடியத்துல ஒரு தடை இருந்தாத்தான் என்ன செய்யும், அது ஒரு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். இல்ல அப்படி வார வேவ் தான். அப்ப என்ன இந்த போற வேவ் அவன் என்ன யோசிக்கிறான், forward வேவ் ஈக்குவேஷன். இந்த வார வேவ் தான் என்ன, பேக்வேர்ட் வேவ், ரிஃப்ளெக்ட் ஆகி வார. அப்ப நாங்கள் அன்பவுண்டட் மீடியம், அதாவது மீடியம் வந்து ஒரு கருது, இப்போ ஒரு என்ன ஸ்பேஸ் எங்கட நார்மல் ஏன் வளிமண்டலம் மாதிரி கருதின வேண்டாம் என்ன, அது அன்பவுண்டட் தான். அன்பவுண்டட்னா என்ன, பேக்வேர்ட் வேவ் வந்து பூஜ்ஜியம். சரி, சமன் பூஜ்ஜியம். forward வேவ் மட்டும்தான் இருக்கும். இது விளங்கிட்டு தானே, இது போறது ஒரு தடை இருந்தா மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பி வரும். திரும்பி வர வேவ் தான் பேக்வேர்ட் வேவ் மாதிரி கருதுறேன். அப்ப என்ன, e to the power x வந்து ஒன்றே ஒன்று மட்டும்தான், E1 e to the power minus r set into e to the power j omega t. சரியா? இப்ப உங்களுக்கு கேமான்றது என்ன சொன்னான், அல்பா பிளஸ் ஜே பீட்டா. அப்படி சிக்கலனை தானே இப்ப எழுதல தானே, என்ன ஒரு சிக்கலனோட வர்க்கம் எழுதின மாதிரி தானே இருக்கு. இங்க பாருங்க, ஒரு சிக்கலனோட வர்க்கம் எழுதின மாதிரி தானே இருக்கு. அப்ப சிக்கலன் மாதிரி யோசிக்கலாம். இதை கொண்டு அங்க போட்டீங்கன்னா E1
e to the power minus alpha z minus j beta z e to the power j omega t. சரி, அந்த j பாட்டை உண்டா கொண்டு வரேன். e to the power 1 e to the power j பொதுவு எடுத்தா ஒமேகா டி மைனஸ் பி செட்டா இருக்கும், பீட்டா செட் இன்டு இ டு த பவர் மைனஸ் அல்ஃபா செட். இப்ப இந்த அல்ஃபான்றது என்ன சொல்றேன்டா, நாங்க முதல் படிச்சது அட்டினுவேஷன் கான்ஸ்டன்ட். அதாவது அதுல மேக்னிடியூட் என்னென்று மாறுன்றதை இந்த அல்ஃபாவோட நடத்தையை வச்சு கெஸ் பண்ணலாம். இந்த பீட்டான்றது ஃபேஸ் கான்ஸ்டன்ட், அதாவது டைமோட ஃபேஸ் அப்படி மாறுறதுன்றது. இதை பீட்டானது கிட்டத்தட்ட யூனிட் லென்த்துக்கு வந்து ஃபேஸ் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குன்ற அளக்குற ஒரு அழகு தானே. அதே மாதிரி பீட்டாவும் என்ன ஃபேஸ் சேஞ்ச் அளக்குற ஒரு அழகு தான். ரெண்டும் சேம் இல்லை, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு கான்செப்டை தான் செய்யுது. அப்ப இப்ப நீங்கள் மட்டை கருதுனீங்கண்டா, இதுக்கு மட்டை கருதுனீங்கண்டா உங்களுக்கு தெரியும் இதுல மட்டு என்ன ஒன்று. ஈடுதபா ஜே தீட்டாட மட்டு எப்பயும் ஒன்றா தான் இருக்கு. மேனண்டா ஈடுதபாவ ஜே தீட்டா கொஸ் தீட்டா பிளஸ் ஜே சைன் தீட்டா. அப்ப மட்டு இ ஜே தீட்டான்றது என்னவா இருக்கும், எப்பயுமே கொஸ் வர்க்கம் தீட்டா பிளஸ் சைன் வர்க்கம் தீட்டா ஒன்றா இருக்கும். சரியா? அப்ப இது வந்து என்ன, இ டு த பவர் நாங்கள் ஈட எக்ஸுக்கு மட்டும் எடுத்தோம்டா என்ன வரும், E1 இன்டு இ மைனஸ் செட் அல்ஃபா மட்டும்தான் வரும். இங்க பாருங்க, E1ல அந்த இதுவெல்லாம் ஒன்றாயிரும். அப்ப என்ன E1 இ டு த பவர் மைனஸ் செட் அல்ஃபா. சரிதானே? அப்ப இதுக்கு ஒரு கிராஃப் இருந்தீங்கண்டா என்னண்டு வரும், இப்படி கொண்டு செட்டுக்கும் மட்டு இ செட் இஎக்ஸுக்கும் ஒரு கிராஃப் இருந்தீங்கண்டா. ஓகே, இ டு த பவர் செட் பூஜ்ஜியமா இருந்தா சரிதானே? ஓகே, இது உலகில் தானே எவ்வளவு இது வரைக்கும் ஆகாஷ் என்ன மாதிரி? ஓகேயா? இப்பதான் கேஸ் 1 கேஸ் 2 இன்னொரு 2 ஈக்குவேஷன் வரப்போகுது, இதை கவனமா கவனிங்க. சரியா? முதலாவது நான் அந்த கேமாக்குரிய இது எழுதுறேன், ஜே ஒமேகா சிக்மா மைனஸ் ஒமேகா வர்க்கம் ஒமேகா நோட் முழுவதின் மியூ நோட்டா இருக்கு. சரியா? இப்ப கேஸ் ஏ கேஸ் பி என்று 2 வகை இருக்கு. ஒன்று வந்து பெர்ஃபெக்ட் டைஎலக்ட்ரிக், அதான் என்ன தன்னோடாக கரண்டே போக விடாது. சரியா? இன்னொன்று பெர்ஃபெக்ட் கண்டக்ட். சரியா? அப்ப பெர்ஃபெக்ட் டைஎலக்ட்ரிக் என்ன, எனக்கு சிக்மா சமன் 0. சரியா? அப்ப இதுக்கு 0 ஆக்கினீங்கன்னா என்ன, கேமா ஸ்கொயர் சமன் ஒமேகா வர்க்கம் மியூ நோட் எப்சிலன் நோட். சரிதானே? இல்ல மைனஸ் ஒன்று வரும், மைனஸ் ஒமேகா. சரியா? கேமா சமன் என்ன வரும், ஜே ஒமேகா வர்க்கமூலம் மியூ நோட் எப்சிலன் நோட். ஏண்டா இப்ப மைனஸ் ஒன்றை ஜேட வர்க்கமா எழுதலாம். இப்ப 2 பக்கம் வர்க்கம் நம்ம எடுத்தா ஐ வந்து வெளியே வரும். சரிதானே? இந்த மைனஸ் ஒன்றை என்ன எழுதலாம், ஐ ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். அப்ப ஐ ஸ்கொயர் 2 பக்கம் வர்க்கம் நம்ம எடுத்தா ஐ ஸ்கொயர்டும் ஒமேகா ஸ்கொயர்டும் வெளியே வரும். இது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கு. சரியா? அப்ப நாங்கள் உங்களுக்கு கேமா, அப்ப இங்க என்ன அல்பா கேமான்னு கருதுறது என்ன, அல்பா பிளஸ் ஜே பீட்டா. இப்ப அல்பாண்ட பார்ட் என்ன 0 இருக்கும், எங்களுக்கு பீட்டாண்ட பார்ட் மட்டும் தான் வரும். அது என்னவா இருக்கும், ஒமேகா ஒன்று மியூ நோட் எப்சிலன். சரியா? அப்ப இஎக்ஸ எழுதுனீங்கன்னா இ இங்க பிறகு வரன் ஃபைனட் ஆர்ஸ். முதலாவது அந்த ஈக்குவேஷன் வந்து திருப்பி வரும், e to the power கிட்டத்தட்ட ஜே ஒமேகா டி மைனஸ் அதே ஈக்குவேஷன் தான் வரும். ஓ ம் அவ்வளோதான். பயம் பிடிச்சினா e to the power எப்படின்னா E1 into e to the power j ஒமேகா டி மைனஸ் செட் பீட்டாண்டு வரும். இங்க நாங்கள் பீட்டாண்டு முதல்ல அங்கே கேல படிச்சிருப்போம். அப்ப அதே ஈக்குவேஷன் தான் வரும். சரிதானே? அடுத்த பெர்ஃபெக்ட் கண்டக்டர். பெர்ஃபெக்ட் கண்டக்டருக்கு என்னண்டாடா, இந்த சிக்மான்றது எப்ப என்ன சொல்றாங்கடா,
பெர்ஃபெக்ட் கண்டக்டருக்கு இந்த இந்த பார்ட் வந்து பூஜ்ஜியம்னு நீங்க கருதலாம் கிட்டத்தட்ட. பாருங்க வரேன், நான் திருப்பி எழுதி காட்டுறேன். பெர்ஃபெக்ட் கண்டக்டருக்கு ஒமேகா பொதுவெடுத்தமெண்டா, ஒமேகா மியூ நோட்டை பொதுவெடுத்தமெண்டா ஜே சிக்மா மைனஸ் ஒமேகா இன்டூ எப்சிலன் நோட் இன் சமன் என்ன ஆர் வர்க்கமா இருக்கும். பெர்ஃபெக்ட் கண்டருக்கு என்ன சொல்றான்டா, இந்த ஜே சிக்மான்ற பார்ட் வந்து எப்பையும் பெரிது, அதாவது இந்த ஒமேகா இதை பூஜ்ஜியமா கருதலாம்ன்ற மாதிரி சொல்றேன். சரியா, பெர்ஃபெக்ட் கண்டருக்கு இந்த பார்ட் என்றது பூஜ்ஜியமா இருக்கு. ஏன் பூஜ்ஜியம் எனக்கு தெரியல, அசியூம் பண்ணி தான் இதை எடுத்தவன். சரியா, இப்ப எனக்கு தெரியும். அப்ப கேமான்றது என்னவா வரும், கேமா ஸ்கொயர்ன்றது ஒமேகா மியூ நோட் ஜே சிக்மா. சரிதானே, சரி மியூ நோட் ஒமேகா மியூ நோட் ஜே சிக்மா. இப்ப கேமான்றது என்ன, வர்க்க மூலம் ஒமேகா மியூ நோட் ஜே சிக்மா. இந்த இதுக்கு தான் கொண்டு இருக்கு பாருங்க வரேன். இப்ப இந்த ஜே வந்து வெளியெடுக்கலாம். அதை எப்படி எடுக்கிறேன்டா, இப்ப ரூட் ஜே இட சொல்யூஷன் நாங்க காண போறோம். அதை எப்படி காணுவோம்டா, சட் வர்க்கம் சமன் ஜே எடுக்கிறேன். அப்ப சட் வர்க்கம் ஜே என்ன எழுதலாம், இ டு த பவர் ஐ பை பை 2 எழுதலாம். அப்ப சட் எழுதிங்கண்டா இ டு த பவர் ஐ பை பை 4 எழுதலாம். அப்ப சட் வந்து நாங்க சட் கருதினது என்ன, ஜே ஜே சமன் இ டு த பவர் ஐ 5 4 என்ன கோஸ் பை பை 4 பிளஸ் ஐ சைன் பை பை 4. சரியா, அப்ப இது என்ன 1 1 பிளஸ் ஐ ஓவர் ரூட் 2 இருக்கு. சரியா, அப்ப இதை கொண்டு அங்க பிரதிடுறேன். அப்ப கேமா வந்து என்னவா இருக்கும், 1 பிளஸ் ஐ ஓவர் ரூட் 2 இன்டூ வர்க்க மூலம் சிக்மா ஒமேகா மியூ நோட். இது அதுக்குள்ளேயே இருக்கு. சரிதானே, இப்ப உங்களுக்கு அல்ஃபா மாதிரி என்ன இருக்கு, அல்ஃபா அல்ஃபா மாதிரி என்ன இருக்கு, சிக்மா ஒமேகா மியூ நோட்டுங்கு 2 முழுவதும் வர்க்க மூலம். பீட்டா மாதிரி என்ன இருக்கு, அதுவும் சிக்மா ஒமேகா மியூ நோட் 2. அப்ப ஆல்பாவும் பீட்டாவும் சமம். சரியா, ஓகே தானே, இந்த ஈக்குவேஷனும் ஞாபகம் இருந்தா நல்லா. சரியா, அடுத்த இன்னொன்று இருக்கு பாருங்க. இது இது அடுத்த போன வருஷம் பாஸ்பேப்பர்ல கேட்டவன் என்னண்டா, ஸ்கின் டெப்த்ன்னு சொல்லலாம், இல்லாட்டி பெனட்ரேஷன் டெப்த். அது என்னண்டா ஒண்ணுமில்ல 1 ஓவர் ஆல்ஃபா. இந்த இது வந்து என்னதுக்கு கேட்போம்னா கண்டக்டர் தான் கேட்போம், பெர்ஃபெக்ட் கண்டக்டர். அப்ப நீங்க 1 ஓவர் ஆல்ஃபா 1 ஓவர் ஆல்ஃபா அல்ஃபான்னு கண்டது என்ன, இந்த இருக்கு இதுதானே. அப்ப என்ன ரூட் 2 சிக்மா ஒமேகா மியூ நோட். எஃப்ல கழிச்சிங்கன்னா என்ன வரும், 2 பை எஃப் எழுதினீங்கன்னா ஒமேகா பதிலா ஒன்றுங்கு ஒன்றுங்கு பை சிக்மா எஃப் மியூ நோட்னு வரும். இந்த ஸ்கின் டெப்த்ண்டா என்னன்னு சொல்றேன்டாடா, அதுக்கு சும்மா ஒரு அதுல இதுண்டா என்ன ஒரு குறிப்பிட்ட டெப்த், அதாவது என்ன டெப்த்துக்கு அப்புறம் கரண்ட் ஓர் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குல்ல. சரி சரி அந்த ரெண்டு ஃபீல்டுல கிட்டத்தட்ட 0 ஆகிற சந்தர்ப்பம். அதாவது என்ன டெப்த்ல அது 0 ஆகுன்னு கேட்கறது. அதாவது நீங்க விரிவா சொல்லணும்டா, இதான கூட இது கூட என்ன நான் கருதுறேன். இதான் என்ன இ டு த பவர் மைனஸ் அல்ஃபா செட். இதங்க நீங்க முதல் பார்த்து நான் அந்த இதுக்கு கருதுனேன் கிராஃபர் மட்டு இ நோட்டுக்கும் இதுவும் செட். இந்த அல்ஃபான்றது என்னண்டா, இந்த மட்டு இருக்குல்லோ, இந்த அதிக பெருமானத்துல மட்டு, அது வந்து ஈட நாங்கள் வளமையா இது ஃபில்டர்ஸ்ல கைப்போம் என்ன 1 ஓவர் ரூட் 2 இந்த மேக்ஸிமம் வர்றேன்டா, அந்த இதெல்லாம் கைக்கிற மாதிரி. அதே மாதிரி இங்க என்ன கைப்போம்டா, இந்த வலியோட இ இந்த பெர்சன்டேஜ் ஆன விழுகைக்க எடுக்க எவ்வளவு தூரம் போயிருக்குமோ அதான் எங்கட ஸ்கின் டெப்தா இருக்கும். அதாவது இந்த பெருமானம் இருக்குல்ல, அது இந்த பெருமானத்தோட விழும்போது என்ன தூரம் போயிருக்குமோ அதுதான் எங்கட ஸ்கின் டெப்தா இருக்கும். சரியா, அடுத்த இன்னொன்று வந்து என்னண்டா, கிட்டத்தட்ட உண்மையா நாங்க கருதுற இதுல வந்து ஒரு நான் சட் வந்து சட்டான இது அது 3
ஒரு நாலு டைம் 4 மடங்கு இந்த ஸ்கின் டெப்த்ல என்னவா இருக்கும்டா கிட்டத்தட்ட 0க்கு போயிரும்னு சொல்றேன். 3 அல்லது 4 மடங்கு இது டைம்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோ இதோ 0க்கு போயிரும்னு சொல்றான். அதாவது நீங்க கரண்ட் இருந்தாலோ இது இருந்தாலோ அது கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் அது இருக்கும். அதுக்கப்புறம் 0 ஆகும் மாதிரி சொல்றான். அதான் அந்த ஸ்கின் டெப்த்தை வச்சுலாம் வைக்கிறேன். இருக்கு இன்னொரு தியரம் ஒன்று இருக்குடா, அது நான் இன்னும் பார்க்கல. அது ஒரு இன்னொரு தியரம் ஒரே ஒரு தியரம் மட்டும் இருக்கு, அது இன்னும் பார்க்கல. நான் இதை பார்த்துட்டு சொல்றேன். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இப்போ பேப்பர் பார்க்க போங்க, வெயிட் பாரு. அது நான் ஃபுல்லா செஞ்சு முடிக்கலடா, அதான் பிரச்சனைடா ஆகாஷ். சரி சரி சரி, நான் பார்த்து போட்டு வரேன். இந்த பார், இந்த இதுல என்ன கேள்வி வந்திருக்குண்டா, இங்க பாருங்க. வரேன். இங்க பாருங்க, கன்சிடர் த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். அதாவது என்ன இது 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 கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது. என்ன காட்டுக்காரன்டா பாருடா, டிஸ்பிளேஸ்மெண்ட். இது வந்து இது பிரச்சனை இல்லை, இது நான் அன்றைக்கு சொன்னதை நினைக்கிறேன். என்ன ஈக்குவேஷன் டஸ் நாட் ஹோல்ட். இது இது இதெல்லாம் கணக்கு. இந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷன் எல்லாம் உண்மையா அவனோட ஸ்லைட்ல இல்ல, நாங்க தான் செஞ்சு தேடி பார்த்துட்டு தான் எழுதி நான் இந்த ப்ரூஃப் எல்லாம். இந்த இது எல்லாமே என்றால் என்ன மாதிரி தான் கேட்டிருக்கான். இந்த இது கிட்டத்தட்ட அப்படிதான் கேள்வி வந்துரு. என்றால் எல்லாம் ப்ரூஃப் வந்த மாதிரி தான். அந்த ஒரே ஒரு அதுக்கு முதல் பாஸ் ஓவர் மட்டும்தான் கொஞ்சம் நீட்டா வந்தது, ப்ரூஃப் கேட்காம அவ்வளவுக்கு நீட்டா வந்துச்சு. சரி, வேற டவுட் இருந்தா கேளுங்கடா, இல்லாட்டி முடிப்போம். ம், சரி, அதை ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னீங்க, கொடுத்து போட்டு முடிப்போம். சிங்கருக்கு சரி, இப்ப எல்லாரும் நாங்க எந்த மூடிட்டு இது போய் வந்து படுங்கடா. சரியா, ஓகேடா, பாய் பாய். பாய் பாய் பாய்.